விசிடி நம்பர் 415, விசிடி நம்பர் 415, இடம் கராவல் நகர், தில்லி, பிளேஸ் கராவல் நகர், டெல்லி, முரளி தேதி 10/2/67, முரளி டேட் 10/2/67, விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 6/4/2006, கிளாரிஃபிகேஷன் டேட் 6/4/2006. फरवरी 1967 का बात चल रही थी भक्ति मार्ग में बहुत ही अगड़म बगड़म. விஷயம் ஓடிக்கொண்டிருந்தது. பக்தி மார்க்கத்தில் மிகவும் அதிகமாக தலைகீழான விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் இந்த ஞான அமிர்தம் மூலமாக தான் அமரராகுகிறீர்கள். அங்கு அகால மரணம் என்பது இருக்காது. இங்கு அமிர்தத்தை குடிக்கிறீர்கள். எதன் மூலமாக அமரராகுகிறீர்கள்? பக்தி மார்க்கத்தில் அஞ்ஞானம் இருக்கிறது. அங்கு அமிர்தம் இல்லை. அங்கு விஷத்தை தான் சொல்கிறார்கள். அதனால்தான் நொடிக்கு நொடி மரணத்தை அடைகிறார்கள். அங்கு அகால மரணம் என்பது இருக்காது. எனவே இது தந்தையின் மூலமாக சொல்லப்பட்ட அமர கதையாகும். தந்தையை பிறகு சிருஷ்டி சக்கரத்தை ஓட்டுவது, தந்தையை நினைவு செய்வது, குழந்தைகளான நீங்கள் அனைவரும் பெண் குழந்தைகள் பார்வதி ஆவீர்கள். எப்படி? எப்படி அனைவரும் பார்வதி ஆகிவிட்டீர்கள்? பார்வதி ஒருத்தராக இருப்பார்களா, இல்லையானால் அனைவரும் பார்வதியா? एक ने पार लगाया होगा या सभी ने पार लगाया होगा? ஒருத்தர் கரை சேர்ந்திருப்பாங்களா, இல்லையானால் அனைவரும் கரையை சேர்ந்திருப்பார்களா? पार लगाने में भी तुम हो नंबरवार पुरुषार्थ अनुसार. கரையை கடப்பதும் இது நம்பர்வார் புருஷார்த்தத்திற்கு அடிப்படைதான் முடியும். நீங்கள் தான் உங்களுடைய தூய்மையின் பலத்தின் மூலமாக கரையை கடக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் அனைவரும் பார்வதி ஆவீர்கள். திரௌபதிகளும் நீங்கள் தான் ஆவீர்கள். द्रौपदी अर्थात जिसका पद ध्रुव है. திரௌபதி என்றால் யாருடைய பதவி துருவமாக இருக்கிறது? निश्चित है. நிச்சயமாக இருக்கிறது.
तुम्हारा भी पद निश्चित है। எனவே உங்களுடைய பதவியும் நிச்சயமாகும். क्योंकि तुम पवित्रता को बल देने वाली हो। ஏனென்றால் நீங்கள் தூய்மைக்கு பலத்தை தரக்கூடியவர்கள் ஆவீர்கள். एक एक द्रौपदी और एक एक दुशासन। ஒரு திரௌபதி, பிறகு ஒருத்தரும் துஷாசன். क्या என்ன क्या मतलब? இதனுடைய அர்த்தம் என்ன? माना कन्याएं माताएं सब द्रौपदियां और पार्वती हैं और पुरुष सब அப்படியானால் கன்னிகைகள் அம்மாக்கள் அனைவரும் திரௌபதிகள் பார்வதிகள் ஆவார்கள். दुर्योधन दुशासन। பிறகு ஆண்கள் துரியோதன் துஷாசன் ஆவார்கள். तो तुम उन दुर्योधन दुशासनों को पार लगाने वाली। எனவே நீங்கள் அந்த துரியோதனன் துஷாசனனை கடந்து செல்லக்கூடியவர்கள் ஆவீர்கள். जो विकार के लिए दुष्ट युद्ध करते, யார் விகாரத்துக்காக துஷ்டமான யுத்தத்தை செய்கிறார்கள், विषय लोग विकारों में गोता खाते हैं और गोता खिलाते हैं। அவர்கள் விஷய விகாரத்தில் மூழ்கிறார்கள், பிறகு மற்றவர்களை மூழ்க வைக்கிறார்கள். तुम उनको भी पार लगाने वाली हो। எனவே நீங்கள் அவர்களையும் கடக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். इसलिए तुम्हारा पद ध्रुव है। அதனால்தான் உங்களுடைய பதவி நிச்சயமாகும். तुम्हारा पद अकाट्य है। உங்களுடைய பதவியை யாராலையும் அழிக்க முடியாது. शास्त्रों में तो लिख दिया है द्रौपदी को 5 पति थे। சாஸ்திரங்களில் எழுதிவிட்டனர், திரௌபதிக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். ये तो झूठी बात है। இது பொய்யான விஷயமாகும். भारतीय नारी को कोई 5 पति हो सकते हैं क्या? பாரதிய பெண்ணுக்கு 5 மனைவிகள் இருக்க முடியுமா என்ன? भारतीय नारी तो एक पति वाली होती है। ஒரு பாரதிய பெண் ஒரு கணவன் கொண்டவராக இருப்பாள். ये तो उन्होंने एक रस्म रिवाज बनाई दी है। இது அவர்கள் ஒரு பண்பாடாக ஆக்கிவிட்டனர். इसकी रस्म रिवाज எதோடைய பண்பாடு? भक्ति मार्ग में जो भी रस्म रिवाज होती है वो कहाँ से आती है? பக்தி மார்க்கத்தில் என்ன பண்பாடு எல்லாம் இருக்கிறதோ அது எங்கிருந்து வருகிறது? कहते हैं देहरादून के पास एक चकराता गांव है। சொல்கிறார்கள், தேஹ்ராதூன் இடமிடம் ஒரு சக்கராத்தா பெயர் கொண்ட கிராமம் இருக்கிறது. उसमें ये रस्म रिवाज चलती है औरतों में कि एक पति करती है तो एक नथनी डाली जाती है। அங்கு பெண்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு இருக்கிறது. என்னவென்றால் அவர்கள் ஒரு கணவனை திருமணம் பண்ணிக்கினால் ஒரு மூக்குத்தியை போடுகிறார்கள். दो पति करती है तो 2 नथनियां पड़ती। 2 திருமணம் செய்து கொண்டால் பிறகு 2 மூக்குத்தியை போடுகிறார்கள். 5 पति करती है तो 5 नथनियां डाली जाती। 5 கணவன் செய்தால் பிறகு 5 மூக்குத்தியை போடப்படுகிறது. ऐसी क्यों करती? எனவே ஏன் இப்படி செய்கிறார்கள்? बुद्धि चक्कर खा जाती है। बुद्धि चक्कर आती है புத்தி வந்து தலைகீழாக மாறுகிறது. तो हिलते हैं அப்பொழுதுதான் அசைகிறார்கள். और बाप आकर के बुद्धि को பிறகு தந்தை வந்து புத்தியை स्थिर हम बनाए देते, நிலைத்து வைக்கிறார். तो बुद्धि चक्कर खाना बंद कर देती है। எனவே புத்தி அப்படி மயக்கம் அடைவதை நிறுத்துகிறது. बुद्धि में बैठ जाता है कि न एक पति न दूसरा न तीसरा न चौथा न 5वां पति परमेश्वर है। புத்தியில் அமருகிறது,
1 2 3 4 5 கணவர்களும் பதி பரமேஸ்வர் இல்லை. पति परमेश्वर इनमें एक भी नहीं है. இவர்களில் ஒருவரும் பதி பரமேஸ்வர் இல்லை. पति परमेश्वर तो एक परम पिता परमात्मा शिव बाबा ही है. பதி பரமேஸ்வர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா சிவ பாபா ஆவார். वही सबको पावन बनाने वाला है. அவர்தான் அனைவரையும் தூய்மையாக்கக்கூடியவர் ஆவார். तो भक्ति मार्ग में ये रस्म चली आ रही है. फाउंडेशन तो सब संगम युग में पढ़ते हैं. எனவே சங்கம் யுகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்பாடு வந்து நிற்கு. சோ அதனுடைய பவுண்டேஷன் இங்க சங்கம் யுகத்தில் தான் போடப்படுகிறது. तो देखो भक्ति मार्ग में भी कैसी कैसी गंदी रस्म रिवाज चल पड़ी. எனவே பாருங்கள், பக்தி மார்க்கத்திலும் எப்படிப்பட்ட அழுக்கான பண்பாடுகள் ஆரம்பித்து விட்டனர். वो मिसाल रखते हैं, झट मालूम पड़ जाता है इनको कितने पति हैं. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை வைக்கிறார்கள். அதை பார்த்து விட்டு உடனே புரிய வருகிறது இவர்களுக்கு எத்தனை கணவர்கள் இருக்கிறார்கள் என்று. कैसे எதன் மூலமாக? कैसे मालूम पड़ जाता है चक्रता वालों को इनके कितने पति हैं. எதன் மூலமாக தெரிய வருகிறது? அதாவது இவர்களுக்கு எத்தனை கணவர்கள் இருக்கிறார்கள் என்று नतनियों से पता लग जाता है. மூக்குத்தின் மூலமாக தெரிய வருகிறது. ये इनको 5 पति हुए. नतनिया क्या होती है? இவர்களுக்கு 5 கணவர்கள் இருக்கிறார்கள் என்று. எனவே இந்த மூக்குத்தி என்றால் என்ன? नाक किसको डाली जाती है? யாருக்கு மூக்குத்தி போடப்படுகிறது? बैल को नाक डाली जाती है ना. காளை மாடுக்கு மூக்குத்தி போடப்படுகிறது இல்லையா? नाक से पकड़ा जाता है. மூக்கின் மூலமாக பிடிக்கப்படுகிறது. माया भी कैसे पकड़ती है? மாயையும் எதன் மூலமாக பிடிக்கிறது? नाक से पकड़ती है. நாக்கின் மூலமாக, மூக்கின் மூலமாக பிடிக்கிறது. कहते हैं ना, अब हम तुम्हारी नाक डालेंगे. சொல்கிறார்கள் இல்லையா, இப்பொழுது நான் உங்களுக்கு மூக்குத்தியை போடுவேன். तो नाक डालना मना, पकड़ में लेना. எனவே அந்த மூக்குத்தி போடுவது என்றால் அவர்களை பிடியில் எடுத்துக்கொள்வது, अपने कंट्रोल में लेना. தனது கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்வது. तो नथनी से पता लग जाता है कि इतनों के कंट्रोल में रही है. எனவே அந்த மூக்குத்தின் மூலமாக தெரிய வருகிறது இவர்கள் எத்தனை பேருடைய கண்ட்ரோலில் இருக்கிறார்கள் என்று. अब शास्त्रों में तो ये रोला फैला हुआ है. वास्तव में तो இப்பொழுது சாஸ்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. உண்மையில் तुम एक एक द्रौपदी हो. நீங்கள் ஒவ்வொருத்தரும் திரௌபதிகள் ஆவீர்கள். तुम्हारी बुद्धि में पाप का ज्ञान पक्का बैठ जाता है. உங்களுடைய புத்தியில் தந்தையினுடைய ஞானம் பக்காவாக அமருகிறது. तो तुम ध्रुव पद पाती हो. எனவே நீங்கள் ஒரு நிலைந்த பதவியை அடைகிறீர்கள். फिर बाप आकर तुम द्रौपदियों को नग्न होने से 21 जन्मों के लिए बचा. பிறகு தந்தை வந்து திரௌபதியான உங்களுக்கு விகாரத்தில் போவதில் இருந்து 21 ஜென்மம் வரைக்கும் காப்பாற்றுகிறார். तुम बच्चे पढ़ रहे हो, ये गीता पाठशाला है. குழந்தைகளான நீங்கள் படிக்கிறீர்கள். எனவே இது கீதா பாட்சாலா ஆகும். क्या पढ़ाया जाता है? என்ன படிப்பிக்கப்படுகிறது? गीता का ज्ञान पढ़ाया जाता है. ये ज्ञान भी एक गीत है. கீதையினுடைய ஞானத்தை படிப்பிக்கப்படுகிறது. எனவே இந்த ஞானமும் ஒரு பாடல் ஆகும். भगवान के मुख से गाया हुआ गीत है. கடவுளின் வாயின் மூலமாக பாடப்பட்ட ஒரு பாட்டு ஆகும். इसका कनेक्शन गीता से है. இதனுடைய கனெக்ஷன் கீதையோடு இருக்கிறது. इस गीत को भी कोई ने
धारण किया है, इसने இந்த கீதையையும் யாரோ ஒருத்தர் தாரணை செய்திருக்கிறார். वन धारण किया है, उसका नाम पड़ा गीता। யாரு இதை அவ்வள் முதல் நம்பரில் தாரணை செய்திருக்கிறார்களோ அவருடைய பெயர் தான் படுகிறது கீதா. तो गीता को कहाँ कहा जाता है? अब कोई कागज की गीता तो नहीं होगी। இது ஒரு பேப்பர்னுடைய கீதாவாக இருக்க முடியாது. कागज की गीता ज्ञान को धारण करेगी क्या? ஒரு காகிதத்தின் கீதை ஞானத்தை தாரணை செய்யுமா என்ன? नहीं। இல்லை. कोई गीता माता है, इसने ज्ञान को யாரோ ஒரு கீதை அம்மா இருக்கிறாங்க, யாரு இந்த ஞானத்தை धारण किया। जब ज्ञान को धारण करती है, फिर वो किसी के बंधन में नहीं आने वाली नहीं। और யார் இதை முழுமையாக தாரணை செய்கிறார்களோ பிறகு அவங்க யாருடைய பந்தனத்திலும் வரமாட்டார்கள். जब तक ज्ञान बुद्धि में धारण नहीं होता, तो ये दुर्योधन दुशासन उसको अपने कब्जे में लेते रहते। எப்பொழுது வரையும் அந்த ஞானம் முழுமையாக தாரணை ஆகவில்லையோ அப்பொழுது வரையும் இந்த துரியோதன் துஷாசன் அவர்களை கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். बाप आकर के इस जन्मों के लिए बचाते। தந்தை 21 ஜன்மங்கள் வரையும் காப்பாற்றுகிறார். இங்கு இந்த ஞானத்தினுடைய லட்சியம் மூலமாக நரனிலிருந்து நாராயணன், நாராயணன் மாதிரி மகாராஜா ஆகுவதற்காக உங்களுக்கு படிப்பை படிப்பிக்கப்படுகிறது. என்ன ஆகுவதற்காக? நரனிலிருந்து நாராயணனாக ஆக்கக்கூடிய அந்த படிப்பை படிப்பிக்கப்படுகிறது. இங்கு அனைத்து ஆண்களின் விஷயம் ஒன்றுதான் ஆகும். அங்கு அவர்கள் சும்மாவே சொல்கிறார்கள், இந்து முஸ்லிம் சீக்கியர்கள் கிறிஸ்துவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் சகோதரர்கள் என்று. சகோதர சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் பிறகு அவர்களின் தந்தையும் பிராக்டிக்கலில் ஒருத்தராக தானே இருக்க வேண்டும். அப்படி யாருமே இல்லை. எனவே அது இங்கு விஷயமாகும். இங்கு எப்பொழுது தந்தை வருகிறாரோ எனவே வந்து எந்த முதலில் 4 ஆத்மாக்களை ஞானத்தினுடைய டோஸை தருகிறாரோ அவர்கள் வரிசைகரமாக இருக்கிறார்கள். அவர்களை ராவணனுடைய 4 சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராமருடைய 4 சகோதரர்கள் யாரு? ராமர், லக்ஷ்மண், பரதர், சத்ருக்னன். அவர்களை தான் சாஸ்திரங்களில் பிரம்மாவினுடைய 4 புதல்வர்கள் என்று சொல்லிவிட்டனர். சனத், சனாந்தன், சனந்தன், பிறகு சனத்குமார். அவரிலிருந்து யார் ஞானத்தை அதிகமாக தாரணை செய்தாரோ தன்னுடைய வாழ்க்கையில் அவர்தான் பெரிய சகோதரராக இருந்தார். இங்கு என்னவென்றால் ஞானத்தின் அடிப்படையில் தான் பெரியவர்கள் பிறகு சின்னவர்கள் என்று அதை தீர்மானிக்கப்படுகிறது. இங்கு எப்படியும்
தேகத்தின் வயதின் விஷயமே இல்லை. तो जो ब्रह्मा के 4 बड़े पुत्र थे, எனவே பிரம்மாவினுடைய எந்த 4 பெரிய குழந்தைகள் இருந்தார்களோ उनका शास्त्रों में नाम दे दिए। அவர்களுக்கு சாஸ்திரங்களில் பெயரை கொடுத்து விட்டனர். जो पहला बड़ा पुत्र उससे कहा जाता है सनत कुमार। எந்த பெரிய முதல் புதல்வன் இருக்கிறானோ அவனிதான் சொல்லப்படுகிறது சனத் குமார். से कौन सा धर्म स्थापन हुआ? அவர் மூலமாக எந்த தர்மம் படைக்கப்பட்டது? सनातन धर्म। சனாதன தர்மம். बाकी 3 और है। அதை தவிர 3 பேர் இருக்கிறார்கள். जो नंबरवार है அவர்கள் வரிசைகரமாக இருக்கிறார்கள். और नंबरवार धर्म की स्थापना करते हैं। பிறகு வரிசைகரமாக தர்மத்தை படைக்கிறார்கள். राम से छोटा भरत, ராமரை விட சின்னவங்க பரதர். भरत को कहते हैं भरण पोषण करने वाला। பரதரை தான் சொல்கிறார்கள், அதாவது போஷிக்க கூடியவர்கள் என்று, பராமரிக்க கூடியவர்கள் என்று. शास्त्रों में क्या लिखा है? சாஸ்திரங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? विश्व भरण पोषण कर जोई ताकर नाम भरत असुर। அதாவது சாஸ்திரத்தில் பரதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, விஸ்வவரண போஷண கரு ஜோஹி காக்கர் நாம் பரத அச ஹோய். सारे विश्व का भरण पोषण करता है। அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யார் முழு உலகத்தினுடைய பராமரிப்பை செய்கிறார்களோ அவருடைய பெயர்தான் பரத் என்று படுகிறது. எனவே பாபா சொல்கிறார், முழு உலகத்தையும் அவர் பராமரிக்கிறார். ऐसे नहीं सिर्फ देवी देवता धर्म की आत्माओं का ही भरण पोषण करता है। இப்படி இல்லை, அவர் வெறும் தேவி தேவதா சனாத்தன தர்ம சேர்ந்த ஆத்மாவை மட்டும்தான் பராமரிக்கிறார் என்று नहीं, இல்லை. इस बात का कनेक्शन संगम युग में कहाँ जुड़ा हुआ है? இந்த விஷயத்தினுடைய கனெக்ஷன் சங்கம் யுகத்தில் எங்கு இருக்கிறது? ब्रह्मा का दूसरे नंबर का बड़ा पुत्र है। எனவே பிரம்மாவினுடைய எந்த 2ஆம் நம்பர் பெரிய குழந்தை இருக்கிறாங்களோ सारे विश्व की दूसरे नंबर की बीज रूप आत्मा है। அவர் முழு உலகத்தின் 2வது நம்பர் நுடைய விதை ரூபமான ஆத்மா ஆவார். उस बीज रूप आत्मा से दूसरे नंबर का आधार मूर्त कहो, जड़ रूप कहो, वो जन्म लेता है। அந்த பீஜ்ரூப் ஆத்மாவின் மூலமாக தான் 2வது நம்பர் ஆதாரமூர்த்தி என்று சொல்லுங்கள், இல்லையானால் வேர் என்று சொல்லுங்கள், அவங்க பிறக்கிறாங்க. जड़ विस्तार वाली होती है या बीज विस्तार वाला होता है? ஜட அதாவது வேர் விஸ்தாரத்தை அடையக்கூடியதாகுமா, இல்லையானால் விதை விஸ்தாரத்தை அடையக்கூடியதாகுமா? है? बीज तो सार होता है விதை என்பது சாரமாகும். और जड़ பிறகு வேர், जड़ विस्तार होती है। அந்த வேர் தான் விஸ்தாரமாகும். जितना ही जड़ विस्तार को पाती है उतना ही झाड़ भी विस्तार को पाता है। எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வேர் பரவுகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மரமும் நல்லா வளர்கிறது. तो ये इस्लाम धर्म है। எனவே இது இஸ்லாம தர்மம் ஆகும். विधर्मियों के बीच में யாரு விதர்மிகளுக்கு நடுவில் सबसे जास्ती विस्तार को पाता है। மிகவும் அதிகமாக விஸ்தாரத்தை அடைகிறாங்க. दुनिया में உலகத்தில் हिस्ट्री में வரலாற்றில் सबसे जास्ती राजाई किसकी चली? மிகவும் அதிகமாக ராஜாங்கம் யாரது நடந்தது? मुसलमानों की, इस्लाम धर्म की। முஸ்லிம்ஸ் இஸ்லாம் தர்மத்தை சேர்ந்தவங்களது தான் நடந்தது. यथा राजा तथा प्रजा भी उनकी बहुत हो गई। பிறகு எப்படிப்பட்ட ராஜாவோ அப்படிப்பட்ட பிரஜைகள், அவர்களுக்கு மிகவும் நிறைய பிரஜைகள் ஆகிவிட்டனர்.
ये तो अभी 100-200 साल के अंदर क्रिश्चियंस की बढ़ोतरी हुई है। இது இப்பொழுதுதான் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கிறிஸ்டியன்ஸ்னுடைய அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. नहीं तो सैकड़ों वर्ष, हजारों वर्ष पहले तो இல்லையானால் 1000 வருடங்களுக்கு முன்னால் मुसलमानों की वृद्धि बहुत हुई। முஸ்லிம்ஸ் அதிகரித்து விட்டனர். तो उनका जो मूल कंट्रोलर है, எனவே அவர்களுடைய எந்த முக்கியமான கண்ட்ரோலர் இருக்கிறாரோ वो है सारे विश्व को कंट्रोल करने वाला। அவர்தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் ஆவார். विश्व में आ जाता है 500 करोड़। உலகம் என்பது 500 கோடியை சொல்லப்படுகிறது. तो दूसरे नंबर का भाई हो गया। எனவே அவர் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சகோதரராகி விட்டார். तीसरे नंबर का 3வது நம்பரில் लक्ष्मण। 3வது இடத்தில் தான் இருக்கிறார்கள் லக்ஷ்மண். उसने क्या किया? லக்ஷ்மணன் என்ன செய்தார்? लक्ष्य को मार लिया, லட்சியத்தை அடைந்து விட்டார். लक्ष्य को जीत लिया, லட்சியத்தின் மேல் வெற்றி அடைந்து விட்டார். लक्ष्य जीता। என்ன லட்சியத்தை வெற்றி அடைந்தார்? नर से नारायण जैसा बन के दिखा। நாரணன் இருந்து நாராயணனாக ஆக்கி காமித்தார். नारायण भारतीय बनता है तो वो भी पक्का भारतीय धर्म का बनता है। எனவே நாராயணன் எப்படி பாரதத்தினுடைய சேர்ந்தவராக இருக்கிறாரோ அதே மாதிரிதான் அவரும் பக்காவாக பாரதிய தர்மத்தாக ஆகுகிறார்கள். और नारायण में जैसे ज्ञान समाया हुआ है, பிறகு எப்படி நாராயணனின் ஞானம் நிறைந்திருக்கிறதோ कैसा ज्ञान? எப்படிப்பட்ட ஞானம்? जो नारायण எந்த நாராயணன் अपने अंदर से सारा ज्ञान उगारता है, தனக்குள் இருந்து எல்லா விதமான ஞானத்தையும் வெளியே கொண்டு வருகிறார். इस दुनिया में किसी साकार मनुष्य से वो ज्ञान धारण नहीं करता। இந்த உலகத்தில் எந்த ஒரு சாக்கார மனிதனிடமிருந்து அவர் ஞானத்தை தாரணம் செய்வது இல்லை. ऐसे ही बौद्धियों का जो ज्ञान है महात्मा बुद्ध का दिया हुआ, அதே போல்தான் எந்த பௌத்திகளின் ஞானம் இருக்கிறதோ மகாத்மா புத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானம் वो ज्ञान भी ऐसा है அதுவும் இப்படிப்பட்டதுதான் ஆகும். कि दुनिया के और किसी धर्म पिता से मेल नहीं खाता। அது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தர்ம பிதாக்களோட அது மேட்ச் ஆகாது, இணைந்து போகாது. उनके धर्म की धारणाएं बड़ी श्रेष्ठ हैं, அவர்கள் அந்த தர்மத்தின் தாரணைகள் மிகவும் சிரேஷ்டமானதாகும். लेकिन विशेषता ये है ஆனால் அதில் இருக்கக்கூடிய விசேஷமான தன்மை என்னவென்றால் कि उस ज्ञान में न आत्मा का जिक्र है, அந்த ஞானத்தில் ஆத்மாவை பற்றியும் சொல்லவில்லை, न परमात्मा का जिक्र है, அதே போல் பரமாத்மா பற்றியும் சொல்லவில்லை, न स्वर्ग का जिक्र है। அதே போல் ஸ்வர்க்கத்தின் பற்றியும் சொல்லவில்லை. और अहिंसा को सबसे आगे रखती है। எனவே இப்படிப்பட்ட விஷயத்தில் அவர்கள் மிகவும் முன்னால் இருக்கிறார்கள். माने कर्म की थ्योरी को वो भी बहुत मानते हैं। அப்படியானால் கர்மங்களின் தியோரியையும் அவர்கள் மிகவும் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். हिंसा की थ्योरी को मानने वाले नहीं। ஹிம்சையை பற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. तीसरे नंबर का बौद्ध धर्म हुआ, பிறகு 3வது இடத்தில் அந்த தர்மம் இருக்கிறது. और चौथे नंबर का धर्म है பிறகு 4வது இடத்தில் இருக்கக்கூடிய தர்மம் शत्रुघ्न। சத்ருகன். घन माना हनन करना, கன் என்றால் அழிக்கக்கூடியவர், घन करना माना हनन करना माना मारना। கனன் செய்வது என்றால் அழிப்பது, அப்படியானால் கொலை செய்வது. इसको मारना எனவே யாரை சாவடிப்பது? है शत्रुओं। சத்ருகளை சாவடிப்பது.
इसके शत्रुओं को मारना। எந்த எதிரிகளை சாவடிப்பது? जो भी काम क्रोध लोभ मोह अहंकार आत्मा के शत्रु हैं, எதெல்லாம் காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் ஆத்மாவினுடைய எதிரியாக இருக்கிறதோ आखिरी में उनको हनन कर देता है। கடைசியில் அதை அவர் சாவடிக்கிறார். लेकिन हनन तब करता है ஆனால் அப்பொழுதுதான் அழிக்கிறார் जब परमात्मा बाप को पूरा पहचान। எப்பொழுது பரமாத்மா தந்தையை முழுமையாக தெரிந்து கொள்கிறாரோ. तो ये जो चारों भाई हैं, எனவே இந்த 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். वो सारे विश्व को विजय करने वाली गाय அவர்கள் முழு உலகத்தையும் வெற்றி அடையக்கூடியவர்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. कहते हैं इन्होंने मिलकर के अश्वमेध यज्ञ किया था। சொல்லப்படுகிறது இவர்கள் 4 பேரும் இணைந்து அஸ்வமேது யக்னத்தை வளர்த்தார்கள். विश्व विजय की थी। உலகத்து மேல் வெற்றி அடைந்தார்கள். लेकिन ஆனால் आपस में अगर संगठन होगा चारों का तो विश्व विजय होगी। ஆனால் 4ருக்கும் ஒருத்தருக்குள் ஒற்றுமை இருந்தால் உலகத்தில் வெற்றி அடைய முடியுமா? या आपस में लड़ झगड़ करके अलग अलग हो जाएंगे तो विश्व विजय होगी। இல்லையானால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு தனியாக்கி விட்டால் பிறகு வெற்றி அடைய முடியுமா உலகத்தை? यूनिटी होती है। ஒற்றுமை இருக்கணும். यूनिटी तभी होती है, संगठित तभी होते हैं எனவே அந்த யூனிட்டி அப்பொழுதுதான் வருகிறது, ஒற்றுமையாக அப்பொழுதுதான் ஆகுகிறார்கள். जब एक बाप को पहचान। எப்பொழுது ஒரு தந்தையை தெரிந்து கொள்கிறார்கள். ब्राह्मण की संगम युग दुनिया में ये पहचानने और विसारने की शूटिंग होती है। எனவே பிராமண யுகத்தின் சங்கம் யுகத்தில் இப்படிப்பட்ட ஷூட்டிங் நடக்கிறது. என்னவென்றால் ஏற்றுக்கொள்வது பிறகு மறப்பது. अभी ये चारों नंबरवार पहचानते हैं। இப்பொழுது இந்த 4 பேரும் வரிசைகரமாக தெரிந்து கொள்கிறார்கள். और नंबरवार भूलते हैं। பிறகு வரிசைகரமாக மறக்கிறார்கள். उनमें एक है ध्रुव तारा। அதில் ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம். वो अटल रहता है। அவர் மட்டும் நிலைந்திருக்கிறார். तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், 4 प्रकार के बीज है। இது 4 விதமான और விதைகள். चारों भाइयों का बाप एक है பிறகு 4 சகோதரர்களுடைய தந்தை ஒருவர். जो आकर के पढ़ाते हैं। யார் வந்து படிப்பிக்கிறார்? चारों का बाप एक कौन 4 பேருடைய ஒரு தந்தை யார்? है? शिव बाबा। शिव बाबा। उसका नाम क्या दिया है? பக்தி மார்க்கத்தில் அவருடைய பெயரை என்ன கொடுத்திருக்கிறாங்க? है? शिव शंकर। ब्रह्मा। பிரம்மா. ब्रह्मा के 4 बड़े पुत्र थे। பிரம்மாவினுடைய 4 பெரிய புதல்வன்கள் இருந்தார்கள். और दूसरा नाम क्या दिया? பிறகு இரண்டாவது பெயர் என்ன கொடுத்திருக்கிறார்? राम लक्ष्मण भरत शत्रुघ्न चारों के बाप का नाम क्या दिया? ராம் லக்ஷ்மண் பரத் சத்ருக்னன் இவங்க 4 பேருடைய தந்தையினுடைய பெயர் என்ன கொடுத்திருக்காங்க? தசரதர். इसका मतलब ये हुआ இதனுடைய அர்த்தம் என்னவாகிறது என்றால் सुप्रीम सोल जब इस सृष्टि पर आता है அந்த சுப்ரீம் சோல் எப்பொழுது இந்த உலகத்தில் வருகிறாரோ तो आकर के जिन 10 आत्माओं को பிறகு வந்துவிட்டு எந்த 10 ஆத்மாக்களை अपना आधार बनाता है தன்னுடைய ஆதாரமாக ஆக்குகிறாரோ वो 10 रथ कहे जाते हैं। அவர்கள்தான் 10 ரதங்கள் என்று சொல்லப்படுகிறது. उनकी 10 आत्माएं आधार मूर्त बनती हैं। அவர்களின் 10 ஆத்மாக்கள் ஆதார மூர்த்தியாக ஆகுகிறார்கள் जड़ रूप में। வேர் ரூபத்தில். अब तुम बच्चे जान गए हो இப்பொழுது குழந்தைகளான நீங்க தெரிந்து கொண்டீர்கள், ये पढ़ाई तुमको अमरपुरी में काम आती है। இந்த படிப்பு உங்களுக்கு அமரபுரியில் வேலைக்கு வருகிறது. क्या? என்ன? इस पढ़ाई की रिजल्ट இந்த படிப்பினுடைய ரிசல்ட் अमरपुरी में मिलती है। அமரபுரியில் கிடைக்கிறது. इस मृत्यु लोक में तुम्हारी ये रिजल्ट मिलने वाली नहीं है। இந்த மரண உலகத்தில் இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. अमर कब बनेंगे? எப்பொழுது நீங்க அமரராகுகிறீர்கள்? अमर लोक में रिजल्ट मिलती है ஒருவேளை அமர உலகத்தில் தான் ரிசல்ட் என்பது கிடைக்கிறது என்றால் तो
अमर कब बनेंगे? எனவே எப்பொழுது அமரராகுவீர்கள்? कैसे बनेंगे? எப்படி ஆகுவீர்கள்? अमर तब बनेंगे அமரராக அப்பொழுதுதான் ஆக முடியும் जब ज्ञान में अमर बने, எப்பொழுது ஞானத்தில் அமரராகுவீர்களோ. आपकी पहचान में अमर बने। தந்தையினுடைய அறிமுகத்தில் அமரராகுவீர்கள். क्या होता है? என்ன ஆகுகிறது? बाप आकर अपनी पहचान देते हैं, தந்தை வந்து தன்னுடைய அறிமுகத்தை தருகிறார். माया वायडोरा डाल देती है। பிறகு மாயை என்ன பண்ணுகிறது? தடையை போடுகிறது. क्या वायडोरा डालती है? என்ன தடையை உருவாக்குகிறது? तो बच्चे बुद्धि में ये बात बैठाए लेते हो कि बाप आया हुआ है। குழந்தைகளான நீங்க உங்களுடைய புத்தியில் இந்த விஷயத்தை அமர வைக்கிறீர்கள், தந்தை வந்திருக்கிறார் என்று. माया और मायावी पुरुष மாயை, பிறகு மாயை ஆண்கள் जो तुम्हारी बुद्धि को खराब करते हैं, உங்களுடைய புத்தியை கெடுக்க வைக்கிறார்கள். वो तुम्हारी बुद्धि में ये बात निकाल देते हैं, அவர்கள் உங்களுடைய புத்தியிலிருந்து இந்த விஷயத்தை வெளியே எடுத்து விடுகிறார்கள். என்ன? ये बाप आया हुआ है। என்னவென்றால் தந்தை வந்திருக்கிறார் என்று. उनका कहना है ये कैसे हो सकता है, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது எப்படி நடக்க முடியும்? ये बाप आया हुआ है। அதாவது தந்தை வந்திருக்கிறார் என்று. अरे बाप तो पहले कभी आया हुआ था, அரே, தந்தை எப்பொழுதோ முன்னாடி வந்திருந்தார், आकर के चला गया, வந்து விட்டு சென்று விட்டார். अब थोड़ा ही बाप आया हुआ है। இப்பொழுது என்னவோ தந்தை வரவில்லை. तो तुम्हारी बुद्धि को भी माया बरगला लेती है। எனவே உங்களுடைய புத்தியையும் மாயை என்ன செய்கிறது? கண்ட்ரோல் செய்கிறது. अभी अभी बुद्धि में आता है कि बाप आया हुआ है, और अभी अभी माया ग्लानी करके तुम्हारी बुद्धि को इतना प्रभावित कर देती है। இப்பொழுது புத்தியில் வருகிறது தந்தை வந்திருக்கிறார். பிறகு மாயை என்ன செய்கிறது என்றால், கிளானி செய்துவிட்டு உங்களுடைய புத்தியை இப்படி பிரபாவத்தில் கொண்டு வருகிறது. तुम्हारे सब का निश्चय डोल जाता है। என்னவென்றால் உங்கள் அனைவருக்கும் அனிச்சயம் என்பது ஏற்படுகிறது. ये निश्चय बुद्धि की परीक्षा में कितने पास होंगे फाइनल? இந்த நிச்சய புத்தியின் பரீட்சையில் கடைசியாக எத்தனை பேர் பாஸ் ஆவாங்க? हैं? बहुत थोड़े कितने? மிகவும் குறைந்த பேர். எனவே மிகவும் குறைந்த பேர் என்றால் எத்தனை பேர்? कितने पास होंगे? எத்தனை பேர் பாஸ் ஆகுவாங்க? 4 लाख पास होंगे। யாரோ சொல்றாங்க 4 லட்சம் ஆத்மாக்கள். எனவே பாபா கேக்குறாரு, 4 லட்சம் பேர் வந்து பாஸ் ஆயிடுவாங்களா? फिर प्रजा कौन बनेगा? பிறகு யார் பிரஜா ஆகுவாங்க? अगर 4 लाख पास हो जाएंगे तो प्रजा कौन बनेगा? ஒருவேளை 4 லட்சம் பேர் பாஸ் ஆகிவிட்டால் எனவே பிரஜையாக யார் ஆகுவாங்க? पहले जन्म की முதல் ஜென்மத்தினுடைய பிரஜைகள். प्रजा तो पास होती है, फेल हो जाती है। பிரஜைகள் பாஸ் ஆகுகிறார்களா இல்லையானால் ஃபெயில் ஆகுகிறார்களா? प्रजा तो पुरुषार्थ ही नहीं करती, பிரஜைகள் புருஷார்த்தத்தையே செய்ய மாட்டார்கள். पास फेल का सवाल ही नहीं। எனவே பாஸ் பிறகு ஃபெயிலுடைய கேள்வியே இல்லை. पुरुषार्थ कितने करेंगे? எத்தனை பேர் புருஷார்த்தத்தை செய்வார்கள்? 16,108 जो पढ़ाई पढ़ेंगे रेगुलर नंबरवार, யாரு வரிசைகரமாக ரெகுலராக படிப்பை படிப்பார்களோ वही फेल पास होंगे। जो पढ़े அவர்கள் தான் ஃபெயில் பிறகு பாஸ் ஆவார்கள். யாரு படிக்கவே மாட்டார்களோ, आए, संदेश लिया வந்தார்கள், அறிமுகத்தை எடுத்துக்கொண்டார்கள், कि भगवान आया हुआ है, தந்தை வந்திருக்கிறார் என்று एक कान से सुना दूसरे कान से निकाल लिया। ஒரு காதில் மூலமாக கேட்டார்கள், இன்னொரு காதில் மூலமாக வெளியெடுத்து விட்டார்கள். तो जब उनकी बुद्धि में ये बात बैठ जाएगी कि भगवान आया हुआ है, எனவே எப்பொழுது அவர்களுடைய புத்தியில் இந்த விஷயம் அமர்கிறது, தந்தை வந்திருக்கிறார் என்று, थोड़ा समय बुद्धि में बैठा और बाहर गए, खलास हो गए। கொஞ்ச நேரம் புத்தியில் அமர்கிறது, பிறகு வெளியே போகிவிட்டால் அது புத்தியிலிருந்து வெளியேறுகிறது. तो जैसे भक्ति मार्ग में कथा सुनते हैं எனவே எப்படி பக்தி மார்க்கத்தில் கதையை கேட்கிறார்கள் இல்லையா? और बल्ला जाकर के बाहर झाड़ देते हैं, பிறகு என்ன செய்வார்கள்? கதையை கேட்டு விட்டுட்டு வெளியே போய் முந்தானியை உதறுவார்கள். तो ऐसे भगत ही हुए ना எனவே அப்படிப்பட்ட பக்தியை செய்யக்கூடிய பகத் தானே ஆகினார்கள். कि भगवान बाप के बच्चे बन जाएंगे। இல்லையானால் பகவான் தந்தையினுடைய குழந்தையாகி விட்டார்களா? जो भगवान बाप के बच्चे बनते हैं யாரே கடவுள் தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகுகிறார்களோ वो पूरी पढ़ाई नंबरवार, அவர்கள் இந்த முழு படிப்பையும் வரிசைகரமாக படிப்பார்கள். तो वो नंबरवार पढ़ाई पढ़ने वाले बाप
में बच्चे जो बनते हैं எனவே வரிசைகரமாக படிப்பை படிக்கக்கூடிய தந்தையினுடைய குழந்தைகளாக யார் ஆகுகிறார்களோ वो सरेंडर बुद्धि बनते हैं। அவர்கள் எப்படி ஆகுகிறார்கள் என்றால் சரண்டர் புத்தியாக ஆகுகிறார்கள். क्या என்ன? तन से मन से உடல் மூலமாக, மனம் மூலமாக, समय से நேரம் மூலமாக, தொடர்பின் மூலமாக, संपर्क से और अपने संबंधों से नंबरवार பிறகு தன்னுடைய சம்பந்திகள் மூலமாக வரிசைகரமாக सरेंडर அர்ப்பணை ஆகுகிறார்கள். जो सरेंडर होते हैं யார் அர்ப்பணை ஆகுகிறார்களோ वो पूरी पढ़ाई पढ़ पाते। அவர்கள் தான் முழு படிப்பையும் படிக்கிறார்கள். वो फिर राज परिवार के क्या बनते हैं? அவர்கள் பிறகு ராஜ பரிவாரத்தினுடைய என்னவாகுகிறார்கள்? மெம்பர் ஆகுகிறார்கள். सरेंडर होने का अर्थ ये नहीं है कि कागज में लिख दिया तो सरेंडर हो गई। சரண்டர் ஆகக்கூடிய விஷயம் இது இல்லை. என்னவென்றால் பேப்பரில் எழுதிவிட்டால், காகிதத்தில் எழுதிவிட்டால் சரண்டர் ஆகிவிட்டார்கள் என்று नहीं, இல்லை. प्रैक्टिकल में देखने में आए பிராக்டிகலில் இது பார்க்கறதுக்கு வரணும். इन्होंने ईश्वरीय सेवा में अपना पूरा तन लगाया हुआ है। இவங்க ஈஸ்வரிய சேவையில் தன்னுடைய முழு உடலையும் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். धन जो भी तन से धन पैदा किया है பிறகு உடல் மூலமாக என்ன பணத்தை சம்பாதித்திருக்கிறார்களோ वो धन भी ईश्वरीय सेवा में அந்த பணத்தையும் ஈஸ்வருடைய சேவையில் लगाया हुआ है। ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். और जन பிறகு बाल बच्चे जो पैदा किए மக்கள், அதாவது எந்த குழந்தை குட்டிகளை ஜன்மம் கொடுத்திருக்கிறார்களோ, या जो मित्र संबंधी बनाए हैं वो सब क्या है? இல்லையானால் தோழர்கள் சம்மதிகள் உருவாகி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யார்? जन शक्ति। அதெல்லாம் மனித சக்தி ஆகும், மக்களின் சக்தி ஆகும். और की दुनिया जो है बाहर की दुनिया उसमें भी कौरवों का शासन है। வெளி உலகம் எது இருக்கிறதோ அதிலேயும் கௌரவர்களின் ஆட்சி என்பது இருக்கிறது. जो आधार मूर्तों की ब्राह्मणों की दुनिया है बेसिक नॉलेज में யாரு பிராமண உலகத்தில், பேசிக உலகத்தில் ஆதாரமூர்த்த ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ उनमें भी अभी इसका राज्य है, कौरवों का राज्य है। அவர்களிலும் இப்பொழுது யாருடைய ராஜ்யம் இருக்கிறது? और கௌரவர்களின் ராஜ்யம் இருக்கிறது. பிறகு जो एडवांस पार्टी में भी அட்வான்ஸ் பார்ட்டியிலும் राम का राज्य है இப்பொழுது ராமருடைய ராஜ்யம் இருக்கிறதா? या कौरवों का राज्य है? இல்லையானால் கௌரவர்களின் ராஜ்யம் இருக்கிறதா? अभी भी एडवांस पार्टी में कौरवों का राज्य। இப்பொழுதும் அட்வான்ஸ் பார்ட்டியில் கௌரவர்களின் ராஜ்யம் தான் இருக்கிறது. उनको बहुत अहंकार चढ़ा हुआ है। மிகவும் அதிகமாக அகங்காரம் என்பது ஏறி இருக்கிறது. हम जो करते हैं वो ही होगा। நாங்க என்ன செய்கிறோமோ அதுதான் ஆகும். बल भूत प्रेतों का सहारा लेते हो। பலே பூதர் பேய் பிசாசினுடைய துணையை எடுத்துக்கொள்கிறார்கள். तांत्रिक विद्या का सहारा लेते हो। தாந்திரிக் வித்யாவினுடைய சகயோகத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். और शिव बाबा को पहचानते भी नहीं। பிறகு சிவபாபாவை தெரிந்து கொள்வதும் இல்லை. अभी बाप कहते हैं இப்பொழுது தந்தை சொல்கிறார், तुम कोई कौरव की औलाद नहीं हो, நீங்கள் கௌரவர்களின் குழந்தைகள் இல்லை, कुरुवंशी नहीं हो। நீங்க குருவன்ஷி இல்லை. तुम किसकी औलाद हो? நீங்கள் யாருடைய குழந்தைகள்? पंडा की औलाद। நீங்கள் பண்டாவினுடைய குழந்தைகள் ஆவீர்கள். क्या என்ன पंडा माना? பண்டா என்றால் जो रास्ता दिखाने वाला। யாரு வழியை காமிக்கக்கூடியவர், வழிகாட்டி. दुनिया का सबसे बड़े से बड़ा पंडा कौन है? உலகத்தின் மிகவும் பெரிய வழிகாட்டி யார்? शिव बाबा। சிவபாபா. हम उसकी औलाद है। நாம் அவரின் குழந்தைகள் ஆவோம். सारे संसार को रास्ता बताने वाले लाइट हाउस है। முழு உலகத்துக்கும் வழியை காமிக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ஆவோம். जैसे हमारा बाप सारे संसार में रोशनी फैलाता है ज्ञान की, எப்படி நம்ம தந்தை முழு உலகத்தில் ஞானத்தினுடைய ஒளியை பரப்புறாரோ वैसे हम उसके बच्चे भी ज्ञान सूर्य के बच्चे सूर्य அதே போல் நம்மளும் தான் ஞான சூரியனுடைய குழந்தைகள், சூரியவம்சி குழந்தைகள் ஆவோம். हम किसी के अधीन होने वाले नहीं है। நாம் யாருக்கும் பணிந்து போகக்கூடியவங்கள் இல்லை, கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை.
நம்மளுடைய भक्ति मार्ग में भी ज्ञान मार्ग में ऊंच तो ऊंच हम शिवाजी को समझते हैं। நம்மளுடைய சொல் என்ன, எப்படி பக்தி மார்க்கத்திலும் பிறகு இந்த ஞான மார்க்கத்திலும் உயர்ந்தவர் சிவாஜி என்று புரிந்து கொள்ளப்படுகிறதோ, इसको समझते हैं शिव बाबा। யாரை புரிந்து கொள்கிறார்கள்? சிவ பாபாவை। ऐसे ही भक्ति मार्ग की दुनिया में भी एक वीर हुए हैं, उनका नाम महाराष्ट्र में क्या गया? சிவாஜி மகாராஜ்। அதே போல்தான் பக்தி மார்க்கத்திலும் ஒரு வீரர் இருக்கிறார், அவருடைய பெயர் என்ன பாடப்படுகிறது? சிவாஜி மகாராஜ் என்று। औरंगजेब इतना बड़ा सम्राट हुआ हिंदुस्तान का, பிறகு அவர் இந்த இந்துஸ்தானுடைய மிகவும் பெரிய சம்ராட் ஆகினார்। सामने उन्होंने हार नहीं मानी। அவருக்கு முன்னால் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை। लोहे के चने चबा दिए औरंगजेब को, लेकिन झुके नहीं। என்ன ஆகிவிட்டது என்றால் மிகவும் கஷ்டத்தை தந்தார், ஆனாலும் அவருக்கு முன்னால் குனியவில்லை। तो ये सूर्यवंशी जो बच्चे हैं, எனவே இந்த சூரியவம்சி குழந்தைகள் யார் இருக்கிறார்களோ किसी से झुकने वाले नहीं, அவர்கள் யாருக்கு முன்னாலும் குனியக்கூடியவர்கள் இல்லை। इनके लिए बोला है இவருக்கு தான் சொல்லப்படுகிறது, कि तुम बच्चे अभी पढ़ रहे हो एक बाप से। என்னவென்றால் குழந்தைகளான நீங்க இப்பொழுது ஒரு தந்தையிடமிருந்து படிக்கிறீர்கள்। तुम कोई अनेकों से पढ़ने वाले नहीं हो। நீங்க நிறைய பேரிடமிருந்து படிக்கக்கூடியவர்கள் இல்லை। किससे पढ़ने वाले हो? யாரிடமிருந்து படிக்கக்கூடியவர்கள்? सिर्फ एक बाप से पढ़ने वाले हो, வெறும் ஒரு தந்தையிடமிருந்து படிக்கக்கூடியவர்கள்। और किसी की बात सुनने वाले नहीं हो। பிறகு யாருடைய விஷயத்தையும் கேட்கக்கூடியவர்கள் இல்லை। तुम्हारी बुद्धि में ये बैठा हुआ है कि हमने जिसको निश्चय किया है, உங்களுடைய புத்தியில் இது அமர்ந்திருக்கிறது, நாம் யாரின் மேல் நிச்சயத்தை உருவாக்கி இருக்கிறோமோ ज्ञान के आधार पर, ஞானத்தின் அடிப்படையில், ज्ञान के नेत्र से जिसको पहचाना है, ஞானத்தின் கண்கள் மூலமாக யாரை தெரிந்து கொண்டோமோ ये हमारा बाप है। இவர்தான் நம்மளுடைய தந்தையாவார்। हम उस बाप को ही फॉलो करेंगे, उस बाप की ही बात मानेंगे, நாம் அந்த தந்தையை தான் ஃபாலோ செய்யணும், அந்த தந்தையினுடைய விஷயத்தை தான் கேட்கணும், और किसी की बात सुनने वाले नहीं। பிறகு எந்த ஒருத்தருடைய விஷயத்தையும் கேட்கக்கூடியவர்கள் இல்லை। तो तुमको अमरपुरी में ये पढ़ाई काम आएगी। எனவே உங்களுக்கு அமரபுரியில் இந்த படிப்பு என்பது வேலைக்கு வரும்। क्या? என்ன? तुम्हारी पढ़ाई अमरपुरी में काम आएगी। உங்களுடைய படிப்பு அமரபுரியில் தான் வேலைக்கு வரும்। कौरवों की जो पढ़ाई जाती है वो कहाँ काम आती है? பிறகு அந்த கௌரவர்களின் படிப்பு படிப்பிக்கப்படுகிறது, அது எங்கு வேலைக்கு வரும்? कौरवों का जो मुखिया था वो कौन था? கௌரவர்களின் ஹெட் யாராக இருந்தார்? गुरु। குரு। कौरवों का मुखिया जो गुरु था, கௌரவர்களின் தலைவன் எந்த குருவாக இருந்தாரோ जिसका बड़े सम्राट का नाम क्या था? அதனுடைய பெரிய சம்ராட்டினுடைய பெயர் என்னவாக இருந்தது? गुरु वंश में एक जो बड़ा सम्राट हुआ है उसका नाम क्या हुआ? குரு வம்சத்தில் எந்த ஒரு பெரிய சம்ராட் ஆகினாரோ அவருடைய பெயர் என்ன? திருதராஷ்டிர। सारे राष्ट्र को जिसने धर लिया, முழு ராஷ்டிரத்தையும் யாரு தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டார், धारण कर लिया। தாரணை செய்து கொண்டார்? क्या என்ன? माने? राष्ट्र माने धन संपत्ति। ராஷ்டிரம் என்றால் பணம் பொற்காசுகள்। जिसने सारी दुनिया की धन संपत्ति को अपने कब्जे में कर लिया। யாரு முழு ராஷ்டிரத்தினுடைய பணம் பொற்காசுகளை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டார்? आज की गवर्नमेंट भी कैसी है? இன்று கவர்மெண்ட்டும் சொல்கிறது,
नए नए तरीके निकालती है புது புது வழிகளை எடுக்கிறது. कि कैसे लोगों का धन संपत्ति खींच करके अपने कंट्रोल में करते हैं। எப்படியானால் எப்படி மக்களுடைய பொற்காசுகளை பணங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கண்ட்ரோலில் வைப்பது. इनकम टैक्स के नए नए तरीके निकाले जाते हैं இன்கம் டாக்ஸ்னுடைய புது புது விஷயங்களை கொண்டு வருகிறார்கள். कि लोगों के पास कुछ न बचे, सारा அதாவது மக்களிடம் எதுவும் இருக்கக்கூடாது, அனைத்தும் हमारे पास है। நம்மளிடம்தான் வரணும். எப்படி? बैंकों में ब्याज ही देते हैं, लोगों का पैसा बैंकों में डाला जाता है எப்படி வங்கிகளில் இன்ட்ரெஸ்ட் தராங்க. तो क्या करते हैं அப்போ எப்பொழுது மக்கள் தன்னுடைய பணத்தை வங்கியில் போடுகிறார்களோ அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? महंगाई बढ़ाएंगे 15 और 20%, அவர்கள் விலையை 15-20% அதிகரிப்பார்கள். और उसका ब्याज क्या भाव देंगे? பிறகு அதற்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தருவாங்க? 5% नहीं 1%। 3% தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. 5% जो ब्याज देते हैं எந்த 5% இன்ட்ரெஸ்ட் தராங்களோ उसमें इनकम टैक्स लगाते हैं। அதுல இன்கம் டாக்ஸ் போடுவாங்க. जिस ब्याज में इनकम टैक्स नहीं लगाते हैं वो सिर्फ है 3%। எந்த அமௌண்ட்ல இன்கம் டாக்ஸ் போட மாட்டாங்களோ இன்ட்ரெஸ்ட்ல அது வெறும் 3% தான். तो घाटा किसको आएगा? எனவே யாருக்கு நஷ்டம் வரும்? हैं? ब्याज देने वाली बैंकों को घाटा आएगा या ब्याज लेने वाले उसमें जो पैसा डालने वाले हैं उनको घाटा आएगा? எனவே அந்த இன்ட்ரெஸ்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பேங்க்குக்கு நஷ்டம் வருமா, இல்லையானால் அந்த பேங்க்ல பணத்தை போடக்கூடியவர்களுக்கு நஷ்டம் வருமா? போடக்கூடியவர்களுக்கு தான் நஷ்டம் இருக்கிறது. बैंकों से जो लोन दिया जाता है उसको लोन में जब लोन लेते हैं பேங்க்ல இருந்து எப்பொழுது லோன் வாங்கிக் கொள்கிறார்களோ है ना, पैसा बैंक वाले देंगे जब எப்பொழுது பேங்க்ல இருக்கக்கூடியவங்க பணத்தை தருகிறார்களோ तो 15-20% ब्याज है, அப்பொழுது 15-20% இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 12% तो कम से कम। அது குறைஞ்சதிலும் குறைஞ்சமாக 12% இருக்கும். ब्याज देना ही पड़ेगा। அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக தரணும். और जब पब्लिक का पैसा लेते हैं तो कितना ब्याज देते हैं? பிறகு எப்பொழுது மக்களுடைய பணத்தை வாங்கிக் கொள்கிறார்களோ அப்பொழுது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தராங்க? 3% ब्याज देते 3% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாங்க. हैं। तो ये सब क्या है? எனவே இது எல்லாம் என்ன? लोगों की धन संपत्ति अपने कब्जे में करना हुआ ना। இது எல்லாமே என்னவாகுகிறது? மக்களுடைய பணம் பொற்காசுகளை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்வது ஆகுகிறது இல்லையா? ये कौरवों की गवर्नमेंट है। எனவே இதுதான் என்னவாகுகிறது? கௌரவர்களின் கவர்மெண்ட் ஆகுகிறது, धृतराष्ट्रों की गवर्नमेंट। திருதராஷ்டிரனுடைய கவர்மெண்ட் ஆகுகிறது. ये अंधे हैं, இவர்கள் குருடர்கள் ஆவார்கள். ये नहीं समझते हैं कि हम जितना कल्याण करेंगे पब्लिक का இவர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது எவ்வளவு நாம் பப்ளிக்கு நன்மை செய்வோமோ उतना हमारा कल्याण अगले जन्म में होना ही होना। அவ்வளவு நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்தில் நன்மை என்பது கண்டிப்பாக நடக்கணும். ये पुनर्जन्म को उतना महत्व नहीं देते। அவர்கள் புனர்ஜென்மம் அதாவது அடுத்த மறுபிறவிக்கு அவ்வளவாக மகத்துவத்தை தருவதில்லை. और बाप आकर के बताते हैं பிறகு தந்தை சொல்கிறார், बच्चों ने तो सबसे जास्ती जन्म लिए। குழந்தைகளான நீங்க மிகவும் அதிகமாக பிறவியை எடுத்திருக்கிறீர்கள். कितने? எவ்வளவு? 84 जन्म। 84 பிறவி எடுத்திருக்கிறீர்கள். तो पूरा ही 84 का चक्कर लगाते हो। நீங்கள் முழுதாக 84 பிறவியினுடைய சக்கரத்தை சுத்துகிறீர்கள். क्या? என்ன? जो गौरव गवर्नमेंट में आकर के ऊंच पद पाते हैं, யாரு கௌரவ கவர்மெண்டில் உயர்ந்த பதவியை அடைகிறார்களோ, बड़ी बड़ी कुर्सियां लेते हैं, பெரிய பெரிய वो उतना சிம்ஹாசனத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ जन्म नहीं लेंगे, पूरा चक्कर नहीं काटेंगे सारी दुनिया का। அவர்கள் அவ்வளவு பிறப்பை எடுத்துக்க மாட்டாங்க, முழு உலகத்தினுடைய சக்கரத்தையும் சுத்த மாட்டார்கள். तुमने तो सारी दुनिया का चक्कर काट करके अभी आकर के भगवान बाप से मिले। நீங்கள் முழு உலகத்தினுடைய சக்கரத்தை சுத்திவிட்டு பிறகு இப்பொழுது தந்தை கடவுளிடம் சந்திக்கிறீர்கள். तो तुम जो अभी पढ़ाई पढ़ते हो
वो तुम्हारी पढ़ाई यहाँ काम आने वाली नहीं है। எனவே நீங்க எந்த படிப்பு இங்க படிக்கிறீர்களோ அந்த படிப்பு இங்கு வேலைக்கு வரப்போவது இல்லை. என்ன ये नहीं समझना हमें भगवान बाप आकर के पढ़ाते हैं, இது புரிந்து கொள்ளாதீர்கள். கடவுள் தந்தை வந்து நம்மளுக்கு படிப்பிக்கிறார், उसकी प्रारब्ध हमें यही मिल அதனுடைய பிராப்தி இங்கேதான் கிடைக்கும். எங்கு கிடைக்கும்? जाएगी, अगले जन्म में नहीं। அடுத்த ஜென்மத்தில் சொல்றாங்க அவங்க. அதுக்கு பாபா சொல்றாரு இல்ல, அடுத்த ஜென்மத்துல இல்ல, जन्म तो यही होगा, இதே ஜென்மமாக தான் இருக்கும். लेकिन जो जन्म होगा उसमें हम अमर होंगे। ஆனால் எந்த ஜென்மமாக இருக்குமோ அதில் நாம் அமரராக இருப்போம். அமரர் என்றால் மரணம் இல்லை. और अमर बनने का फाउंडेशन हमें अभी डालना है। எனவே அந்த அமரர் ஆகக்கூடிய ஃபவுண்டேஷன் இப்பொழுதுதான் போடணும். कैसे? எப்படி? जितना हम बाप के बच्चे बनकर के अमर बनकर के रहेंगे, எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு நான் தந்தையினுடைய குழந்தையாக ஆகிவிட்டு அமரராக இருப்போமோ, निश्चय बुद्धि बनकर के रहेंगे, நிச்சய புத்தியாக இருப்போமோ, वो ही उस अमरपुरी में दाखिल होंगे। அவங்க தான் அந்த அமரபுரியில் செல்வார்கள். ये है बेहद की अमरपुरी तैयार हो। இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட அமரபுரி உருவாகுகிறது. என்ன? और जिन्होंने यहाँ पढ़ाई पढ़ते ही पढ़ते दूसरे को बाप बना लिया, பிறகு யார் இங்கு படித்துக் கொண்டு மற்றவர்களை தந்தையாக்கி விட்டனர்? इतनी विष्णु पार्टी में गए, எத்தனை விஷ்ணு பார்ட்டி வந்திருக்கு. और विष्णु पार्टी में जाकर के किसी विष्णु को बाप बना लिया। பிறகு அந்த விஷ்ணு பார்ட்டிக்கு சென்று விட்டு ஏதாவது ஒரு விஷ்ணுவை தன்னுடைய தந்தையாக்கி விட்டனர். कितने बाप हो गए? எத்தனை தந்தையாகி விட்டனர்? बैठ बात फैल गया ना, இரண்டு வழி பரவி விட்டது இல்லையா? एक तो नहीं रहा ना, ஒருத்தர் இல்லை இல்லையா? दो बाप के बच्चे हो गए ना, இரண்டு தந்தையினுடைய குழந்தை ஆகிவிட்டார்கள் இல்லையா? तो दो तरह का ज्ञान बुद्धि में घुस जाए। எனவே அந்த இரண்டு இடத்தினுடைய ஞானமும் புத்தியில் வருகிறது. जब दो तरह का ज्ञान बुद्धि में घुसता है, எனவே எப்படி இரண்டு விதமான ஞானம் புத்தியில் நுழைகிறதோ, तो बुद्धि में दोला फैला देता है। எனவே அந்த புத்தியில் இரட்டை தன்மையை பரப்புகிறது. அது बुद्धि जब फैसला नहीं कर पाती, புத்தி எப்பொழுது தீர்மானிக்க முடியவில்லையோ, ये राइट है या ये रंग है, இது கரெக்டா இது தவறா, ये रंग है या ये राइट है, இது சரியா இல்லைனால் அது தவறா, तो बुद्धि परेशान। அப்பொழுது புத்தி என்னவாகுகிறது? டிஸ்டர்ப் ஆகுகிறது. और जब बुद्धि परेशान होगी तो संकल्पों में भी घमासान होगा। எனவே எப்பொழுது புத்தி டிஸ்டர்ப் ஆகுகிறதோ அப்பொழுது எண்ணங்களும் தீவிரமாக வரும். संगम युग में संकल्पों में अगर घमासान हो, ஒருவேளை சங்கம் யுகத்தில் எண்ணங்களில் மிகவும் அதிகமாக யுத்தம் நடக்கிறது என்றால் तो शूटिंग खराब ही तो होगी, பிறகு ஷூட்டிங் என்பது கெடுகிறது இல்லையா? थोड़ी होगी। நல்ல ஷூட்டிங் என்பது நடக்காது. दृढ़ता वाले संकल्प होंगे, எவ்வளவுக்கு எவ்வளவு திடமான சங்கல்பங்கள் இருக்குமோ उतना जन्म जन्मांतर की हमारी दुनिया अच्छी बने। அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய ஜென்மங்களுக்கு வரையும் நம்மளுடைய பிறப்பு என்பது மிகவும் நன்காக இருக்கும். और जितने ही संकल्प डुलाने वाले होंगे, பிறகு எவ்வளவு சங்கல்பங்கள் அசைய வைக்கக்கூடியதாக இருக்குமோ, खुद भी डुलायमान हो और दूसरों को भी डुलायमान करे, தானும் அசைவோம், பிறகு மற்றவர்களையும் अசைய வைப்போம், खुद भी अनिश्चय बुद्धि बने और दूसरों को भी अनिश्चय बुद्धि अनिश्चय बुद्धि बने। தானும் அனிச்சய புத்தியாகவும் மற்றவர்களையும் அனிச்சய புத்தியாக வைக்கிறோம். ऐसा जो ज्ञान है இப்படிப்பட்ட ஞானம் எது இருக்கிறதோ उनसे आता है, एक बाप से नहीं आता, அது மற்றவர்கள் மூலமாக வருகிறது, ஒரு தந்தையின் மூலமாக दो दो வருவதில்லை. तीन तीन चार चार बाप से आता है। ஒன்னு ஒன்னு, இரண்டு இரண்டு, மூன்று மூன்று, நான்கு நான்கு தந்தையிடமிருந்து வருகிறது. इसलिए அதனால்தான் 10 धर्म झाड़ में दिखाई दे, 10 தர்மங்களை மரத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது. 10 धर्मों के 10 बाप है। 10 தர்மத்தினுடைய 10 தந்தை இருக்கிறார்கள். उनको कहा गया 10 रथ। அவங்களை தான் சொல்லப்பட்டிருக்கிறது தசரத் என்று. क्या? என்ன? 10 रथ। 10 உடல்கள். தசரத் என்றால் 10 உடல். और राम किसकी औलाद थे? எனவே ராமர் யாருடைய பிறப்பாக இருந்தார்? दशरथ की। தசரதரின் பிறப்பு. है? என்ன? दशरथ माने यज्ञ में कोई दशरथ हुए हैं। தசரத் யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு தசரத் என்றால் யக்னத்தில் யாரோ ஒருத்தர் தசரதமாக இருந்திருக்கிறார்கள். 10 உடல்கள் இருந்திருக்காங்க. उन दशरथों की 10 आत्माओं की रहबरी में அந்த 10 ஆத்மாக்களுடைய
राम वाली आत्मा को भी आकर के पालना लेनी பராமரிப்பில் அந்த ராம்வலி ஆத்மாவுக்கும் வந்து पड़ी இருக்க வேண்டியதாக இருந்தது. और पालना लेकर के उसने सच्चाई को धारण कर அப்பொழுது அந்த அந்த மாதிரி பாலனையை எடுத்துக்கொண்டும் அவர் உண்மையை தாரணை செய்து கொண்டார். 10 रथों ने सच्चाई को धारण नहीं धारण किया, அந்த 10 उடல்கள் என்னவோ உண்மையை தாரணை செய்யவில்லை. उस एक ने धारण किया। வெறும் ஒருத்தர் தான் தாரணை செய்தார். तो ये है तुम बच्चों की रूह यहाँ रूह बाप रूहों से वार्तालाप करते हैं। எனவே இதுதான் குழந்தைகளுடைய ஆன்மீக உரையாடலாகும். ஆன்மீக ஆத்மாவினுடைய தந்தை ஆத்மாவிடம் தான் பேசுகிறார். क्या என்ன उस वार्तालाप कैसे होगा? ஆத்மாவிடம் எப்படி பேச முடியும்? रूह तो बिंदी होती है, ஆத்மா பிந்தி ஆகும், बाप बिंदी है, தந்தையும் பிந்தி, बाप बिंदी है और बच्चे भी बिंदी बिंदी आत्माएं हैं। தந்தையும் ஒளிப்புள்ளி, பிறகு குழந்தைகளும் ஒளிப்புள்ளியான ஆத்மாக்கள். तो बिंदी की बात बिंदियों से होती है। எனவே ஒளிப்புள்ளினுடைய விஷயம் ஒளிப்புள்ளியோடு தான் நடக்கிறதா? नहीं, क्यों? இல்லை. ஏன்? हाँ, बिंदी से बिंदी की बात होने की बात नहीं है। இது புள்ளியோடு புள்ளியினுடைய விஷயம் பேசுவதின் விஷயம் இல்லை. बिंदी जब शरीर धारण करती है புள்ளி எப்பொழுது உடலை தாரணை செய்கிறதோ तो वो सुप्रीम सोल भी शरीर धारण करने पर बाप बनता है। எனவே அந்த சுப்ரீம் சோலும் சரீரத்தை தாரணை செய்யும் பொழுது பிராக்டிக்கலில் தந்தை ஆகுகிறார். और बच्चे भी शरीर धारण करने पर ही बच्चे बनते हैं। பிறகு குழந்தைகளையும் சரீரம் தாரணை செய்த பிறகுதான் குழந்தைகளாக ऐसे ஆகுகிறார்கள். बच्चे बनते हैं। எப்படிப்பட்ட குழந்தைகள் ஆகுகிறார்கள்? एक वो बच्चे हैं ஒருத்தர் அப்படிப்பட்ட குழந்தைகள் जो आत्म की स्थिति में स्थित होते हैं, யாரு ஆன்மீக நிலையில் நிலைந்திருக்கிறார்கள், पढ़ाई पढ़कर படிப்பை படிக்கிறார்கள், ये पढ़ाई ஈஸ்வரி ஆன்மீக படிப்பை படித்துவிட்டு. पढ़ते हैं। और एक वो बच्चे होते பிறகு हैं ஒருத்தர் அப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறார்கள் जो ईश्वरीय पढ़ाई तो पढ़ते हैं யாரு ஈஸ்வரிய படிப்பை படிக்கிறார்கள், लेकिन आत्म की स्थिति धारण नहीं करते। ஆனால் ஆன்மீக நிலையை தாரணை செய்வதில்லை. बहुत देह अहंकार। மிகவும் தேக அகங்காரம் இருக்கும். जैसे मान लो ईश्वरीय सेवा में नहीं गए, ஒருவேளை அப்படியே ஏத்துக்கோங்க, ஈஸ்வரிய சேவாவில் சென்றிருக்கிறார்கள், थोड़ी सेवा की ஏதாவது சேவையை செய்தார்கள், तो बहुत अहंकार चढ़ जाए। பிறகு மிகவும் அதிகமாக அகங்காரம் ஏறுகிறது. हमने ये सेवा நாங்கள் தான் இந்த சேவையை செய்தோம், पर हुक्म झाड़ने लगता है, மற்றவர்களுக்கு மேல் ஆர்டர் செய்யறோம். तुम ऐसे करो, तुम ऐसे நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க அப்படி செய்யுங்க, करो, तुमने ऐसे क्यों, நீங்க இப்படியே செஞ்சீங்க, तुमने ऐसे क्यों, நீங்க அப்படியே செய்யறீங்க. तो वो हुए देह अभिमानी। எனவே அவங்க என்னவாகுகிறார்கள்? தேகாபிமானி குழந்தைகள் ஆகுகிறார்கள். आत्माभिमानी बाप के आत्माभिमानी बच्चे नहीं हुए। ஆத்மாபிமானி தந்தையினுடைய ஆத்மாபிமானி குழந்தைகளாக ஆகவில்லை. आत्माभिमानी बच्चे होंगे, उनकी बुद्धि में कभी ये मैंपन नहीं आएगा। क्या யார் ஆத்மாபிமானி குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களின் புத்தியில் எப்பொழுதும் இந்த நான் என்ற அந்த தன்மை வராது. என்ன? ये मैंने करा। ये मैंने किया, என்னவென்றால் இதை நான் செய்தேன் என்று, मैं दूसरों के ऊपर हुक्म चलाऊं। இல்லையானால் நான் மற்றவர்களுக்கு மேல் இந்த ஆர்டரை செலுத்தினோம் என்று. उनकी बुद्धि में ये बैठेगा, ये जो ईश्वरीय पढ़ाई हम पढ़ रहे हैं, அவர்களின் புத்தியில் இது அமரும். என்னவென்றால் எந்த ஈஸ்வரனின் படிப்பை நாம் படிக்கிறோமோ ये ईश्वरीय पढ़ाई की प्रारब्ध हुकूमत हम कहाँ पावेंगे? भविष्य में पावेंगे। இந்த ஈஸ்வரிய படிப்பினுடைய பலன் ராஜாங்கம் நாம் எங்கு அடைவோம்? வருங்காலத்தில் நாம் அடைவோம். भविष्य 21 जन्मों में ये हुकूमत हमको मिलेगी। வருங்காலத்தில் இருக்கக்கூடிய 21 ஜென்மங்களுக்கு நமக்கு இந்த ராஜாங்கம் என்பது கிடைக்கும். यहाँ तो हम एक दूसरे के सेवाधारी, सेवाधारी இங்கு நாம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அனைவரும் சேவையை செய்யக்கூடியவர்கள் ஆகும். निमित्त हमारा बाप ही हम बच्चों का ओबीडिएंट सर्वेंट बन के आया हुआ है, तो हमको क्या बनना है? தந்தையே நாம் குழந்தைகளுக்கு ஒபீடியன்ட் சர்வெண்டாக வந்திருக்கிறார். எனவே நமக்கு என்ன செய்ய வேண்டும்? हमको भी ओबीडिएंट सर्वेंट बन करके रहना है भाई बहन। एक நமக்கும் இந்த ஃபீல்டில் ஒபீடியன்ட் சர்வெண்டாக இருக்கணும். दूसरे का ऊपर हुक्म चलाने वाला बन करके नहीं रहना। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மேல்
ஆர்டரை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. तो वो बाप रूहों से वार्तालाप करते हैं. எனவே ஆத்மாவின் தந்தை ஆத்மாவிடம் உரையாடுகிறார். जब भी मुरली चलाना शुरू करते हैं ना, எப்பொழுது முரளியை நடத்த ஆரம்பிக்கிறாரோ तो पहला वाक्य क्या होता है? रूहानी बाप அப்பொழுது முதலில் வரக்கூடிய வாக்கியம் என்னவாக இருக்கிறது? रूहानी बच्चों को बैठ समझा. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். क्यों? जिस्मानी को नहीं समझाते. ஏன் இந்த உடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைப்பது இல்லையா? जो जिस्मानी बच्चे होते हैं, देहभान की स्थिति में बैठते हैं, उनकी बुद्धि में सुनते हुए भी कुछ समझ में नहीं आता. யாரு உடலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தேகாபிமானத்தில் இருக்கிறார்களோ, அவர்களின் புத்தியில் எல்லாம் அமர்ந்து கொண்டும் ஒண்ணுமே அவர்களுக்கு புரிய வராது. सन 68 तक ब्रह्मा बाबा जब तक जीवित रहे, 68 வரையும் எப்பொழுது வரையும் பிரம்ம பாபா உயிரோடு இருந்தாரோ तब तक किसी की समझ में आया या नहीं आया? அப்பொழுது வரையும் யாருடைய அறிவுக்கு இது வந்ததா இல்லையா? क्यों नहीं आया? ஏன் வரவில்லை? ब्रह्मा बाबा कितने सहनशील थे. பிரம்ம பாபா இவ்வளவு சகிக்கக்கூடியவர்களா இருந்தாரு. देवान था इसलिए नहीं समझ पाया. அவங்க சொல்றாங்க அவருக்குள் தேகாபிமானம் இருந்தது, அதனால்தான் அவருக்கு புரிய வரலை. அதுக்கு பாபா கேக்குறாரு, அவருக்குள் தேகாபிமானம் இருந்தது அதனால்தான் புரிய வரவில்லையா? 68 வரைக்கும் யாரும் புரிந்து கொள்ளையா? सन 68 तक सूर्य बाप के कोई सूर्यवंशी बच्चे थे ही नहीं. 68 வரைக்கும் சூரிய தந்தையினுடைய யாரும் சூரியவம்சி குழந்தைகளே இல்லையா? सूर्यवंशी नहीं थे, सब दूसरे वंश के थे. சூரியவம்சி இல்லையா? அனைவரும் மத்த வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருந்தார்களா? सूर्यवंशी அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, சூரியவம்சி இருந்தாங்களா? लेकिन उनकी आत्मस्थिति नहीं बनी थी. आत्मस्थिति नहीं बनी थी. அவங்க ஆன்சர் கொடுக்கறாங்க, இருந்தாங்க, ஆனா அவங்களுடைய ஆத்மீக ஸ்டேஜ் ஆகவில்லை. आत्मिक स्थिति नहीं, तो आत्मिक स्थिति नहीं बनी थी, इसका मतलब ज्ञान सूर्य के बच्चे नहीं हुए ना. அப்ப ஆத்மீக ஸ்திதியை அந்த நிலை வரவில்லை என்றால் பிறகு ஞானசூரியன் தந்தையினுடைய குழந்தைகள் இல்லை இல்லையா? ज्ञान सूर्य के बच्चे होंगे तो उनकी आत्मिक स्थिति भी बनेगी. ஞானசூரியனுடைய குழந்தையாக இருந்தால் பிறகு அவர்களின் ஆன்மீக ஸ்டேஜும் நிலைக்கும். और ज्ञान सूर्य के बच्चे नहीं होंगे, उन्होंने कोई दूसरे को अपना काम बना लिया होगा. ஒருவேளை ஞானசூரியனுடைய குழந்தையாக இல்லை மற்றவர்களை தன்னுடைய தந்தையாக ஆக்கிக் கொண்டால் तो उनकी बुद्धि में पूरा ज्ञान की बात नहीं बैठती नहीं. பிறகு அவர்களின் புத்தியின் முழுமையாக ஞானத்தின் விஷயங்கள் அமராது. और क्यों नहीं थे? பிறகு ஏன் இல்லை? कोई कहे सन 68 से पहले सूर्यवंशी बच्चे क्यों नहीं थे? சிலர் கேக்குறாங்க, 68க்கு முன்னால் சூரியவம்சி குழந்தைகள் ஏன் இல்லை? तुम तो ऐसे ही फालतू बोलते रहते हो. நீங்க இப்படி சும்மா வீணாவே பேசின்னு இருக்கீங்க. तो उसका कारण भी तो बताना पड़ेगा. அப்ப அவர்கள் இப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு காரணமும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இல்லையா? क्यों नहीं थे? ஏன் அவர்கள் இல்லை? क्यों ज्ञान सूर्य शिव जो है वो ब्रह्मा के अंदर पढ़ाई नहीं पढ़ाता था. அவங்க சொல்றாங்க ஞானசூரியன் தந்தையே இல்லை. அதுக்கு பாபா கேக்குறாரு, ஏன் சிவன் ஞானசூரியன் பிரம்மாக்குள் இருந்து படிப்பை படிப்பிக்கவில்லையா? அவங்க சொல்றாங்க அவங்களுடைய பாட் அம்மாவினுடையது மிகவும் சகிக்கக்கூடிய பாட்டாக இருந்தது. அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா அம்மாவின் மூலமாக படிப்பை சொல்லி கொடுத்தார், ஆனாலும் அவர் ஞானசூரியனாக தானே இருந்தார். அவங்க சொல்றாங்க, ஆனா அம்மாவின் உடலில் இருக்கும் காரணத்தால் குழந்தைங்க எல்லாமே கெட்டு போயிட்டாங்க. இல்லை, वो ज्ञान सूर्य राम वाली आत्मा छोड़ करके चली गई.
யக்னத்தின் ஆரம்பத்திலே ஞான சூரியன் ராமனுடைய ஆத்மா விட்டு விட்டு சென்று விட்டார். और उसके पीछे पीछे जितने भी सूर्यवंशी बच्चे थे वो सब चले गए, छोड़ करके चले गए. பிறகு அவருக்கு பின்னால் எவ்வளவு சூரியவம்சி குழந்தைகள் எல்லாம் இருந்தார்களோ அவர்களும் விட்டு விட்டு சென்று कौन விட்டனர். बच गए? யார் மிச்சம் இருந்தார்கள்? कोई चंद्रवंशी, इस्लामी, बौद्धी, क्रिश्चियन, ये सब दूसरे दूसरे धर्म के बच गए. அதேதான் இஸ்லாமி, பௌத்தி, கிறிஸ்டியன், சந்திரவன்சி மத்த தர்மத்தை சேர்ந்தவங்க மீதி இருந்துட்டார்கள். तो वो तो दूसरे धर्म पिताओं से प्रभाव में आ जाने वाले. எனவே அவர்கள் மத்த தர்ம பிதாக்களுடைய பிரபாவத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். दो दो बाप बनाने वाले हैं. இரண்டு இரண்டு தந்தையை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள். दो बोले हैं तो उनकी बुद्धि में एक बात का ज्ञान नहीं बैठता. அவர்கள் இரண்டு வழியில் வரக்கூடியவர்கள் ஆவார்கள். எனவே அவரின் புத்தியில் இந்த ஒரு தந்தையினுடைய ஞானம் அமராது. इसलिए मुरली बोला है, அதனால்தான் முரளியில் சொல்லியிருக்கிறார், जो जिस धर्म का होगा वो खुशी की बात मानेगा. யார் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருப்பார்களோ அவர்கள் அந்த தர்மத்தினருடைய விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்வார்கள். और दूसरे किसी की बात मानने वाला नहीं. மற்ற யாருடைய விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. तो ब्रह्मा बाबा ने जब शरीर छोड़ दिया, எனவே பிரம்மபாபா எப்பொழுது சரீரத்தை விட்டு விட்டாரோ उसके बाद அதற்கு वो பின்னால் ज्ञान सूर्य राम वाली आत्मा அந்த ஞான சூரியன் ராமனுடைய ஆத்மா यज्ञ में आती है யக்னத்தில் வருகிறார். और यज्ञ में आकर के பிறகு யக்னத்தில் வந்துவிட்டு ज्ञान सूर्य बाप उसमें प्रवेश करते हैं. ஞான சூரியன் தந்தை அவருக்குள் நுழைகிறார். बाप के रूप में நுழைந்துவிட்டு தந்தையின் ரூபத்தில் 76 में प्रत्यक्ष, 76 பிரத்யட்சமாகிறார், வெளிப்படுகிறார். जिसे 76 को बाप का प्रत्यक्षता वर्ष मनाया. அதனால்தான் அந்த 76 தந்தையினுடைய வெளிப்படக்கூடிய வருடம் என்று கொண்டாடப்பட்டது. कौन से बाप का प्रत्यक्षता वर्ष? எந்த தந்தையினுடைய வெளிப்படுதல் வருடம்? विधर्मियों के बाप का प्रत्यक्षता वर्ष नहीं, விதர்மிகளின் தந்தையினுடைய வெளித்தோன்றும் வருடம் இல்லை. सूर्यवंशियों के बाप का प्रत्यक्षता वर्ष. சூரியவம்சி தந்தையினுடைய வெளித்தோன்றும் வருடம். तो वो सूर्यवंशी बाप कहते हैं, எனவே அந்த சூரியவம்சி தந்தை சொல்கிறார், सूर्यवंशियों के बाप कहते हैं சூரியவம்சிகளின் தந்தை சொல்கிறார், कि मैं रूह हूँ. क्या मैं 5000 वर्ष के षष्ठ चक्र में कभी भी एक सेकंड के लिए भी देवान में नहीं आता हूँ. நான் 5000 வருடங்களின் சிருஷ்டி சக்கரத்தில் ஒரு செகண்டும் தேகாபிமானத்தில் வருவதில்லை. जो देवान में आते हैं யார் தேகாபிமானத்தில் வருகிறார்களோ वो फिर जन्म मरण की चक्कर से. பிறகு அவர்கள் ஜன்ம மரணத்தில் मैं कभी வருகிறார்கள். भी देवान में नहीं आता, इसलिए நான் எப்பொழுதும் தேகாபிமானத்தில் வருவதில்லை, அதனால் எப்பொழுதும் பிறப்பு சக்கரத்திலும் வருவதில்லை. मैं जन्म मरण के चक्र में नहीं आता. तो जो देवान है எனவே எந்த தேகாபிமானம் இருக்கிறதோ वो नीचे गिराने वाला. அதுதான் கீழே விழ வைக்கக்கூடியதாகும். सुप्रीम सोल देवान में आता नहीं, சுப்ரீம் சோல் தேகாபிமானத்தில் इसलिए वो வருவதில்லை, न नीचे गिरता है அதனால்தான் அவர் கீழேயும் விழுவதில்லை, और न दूसरों को नीचे गिराता है. वो सदैव कल्याणकारी है. பிறகு மற்றவர்களையும் கீழே வீழ வைப்பதில்லை. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவர் ஆவார். वो कभी भी अकल्याणकारी नहीं है, इसलिए அவர் எப்பொழுதும் தீங்கு செய்யக்கூடியவர் இல்லை. उसका नाम क्या है? सदाशिव. அதனால்தான் அவர் பெயர் என்ன? சதாசிவன், எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவர். शंकर के मस्तक में जो उनकी प्रवेशता की यादगार दिखाई जाती है, वो यादगार भी तीसरे नेत्र के रूप में, उसका नाम क्या है? तीसरे नेत्र का அதனால்தான் சங்கருடைய நெற்றியில் எந்த மூன்றாவது கண்ணு நினைவார்த்தமாக காமிக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய பெயர் என்ன? सदाशिव, शिव नेत्र. சதாசிவன், சிவன் நேத்திரம். ऐसा नेत्र இப்படிப்பட்ட நேத்திரம் कल्याणकारी, நன்மை செய்யக்கூடிய கண்கள். जो भस्मासुर जैसे पार्ट बजाने वाले, யாரு பஸ்மாசுரன் போல பார்ட்டை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, कंसी जरासंधी जैसे पार्ट बजाने वाले हैं, கம்சர் ஜராசிந்தர் போல பாட் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, उनके ऊपर भी कल्याण की दृष्टि है.
அவர்களின் மேலும் நன்மைக்கான பார்வையை வைக்கக்கூடியவர். इनका भी कल्याण कल्याण हो जाए, இவர்களுக்கும் நன்மை என்பது நடக்கணும். कल्याण हो जाए, ये भी स्वर्ग में आ जाए. என்ன நன்மை ஏற்படணும்? என்னவென்றால் இவர்களும் சொர்க்கத்திற்கு வரணும். ये भी स्वर्ग के सुख हो गए. இவர்களும் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கணும். तो रूह बाप எனவே ஆத்மாவின் தந்தை रूहों से वार्तालाप करते हैं. ஆத்மாவிடம் உரையாடுகிறார். ज्ञान का जो वार्तालाप होता है ஞானத்தின் எந்த உரையாடல் இருக்கிறதோ वो रूहानी बच्चों के साथ होता है, அது ருஹானி குழந்தைகளிடம் தான் நடக்கிறது. देह अभिमानी बच्चों के साथ नहीं होता. आपका वार्तालाप नहीं होता. தேகாபிமானி குழந்தைகளோடு தந்தையோட உரையாடல் என்பது நடக்காது. बाप उनसे बात भी नहीं करता. नहीं, பிறகு ஆன்மீக தந்தை அவரிடம் பேசக்கூட மாட்டார். और न वो सुनते हैं. பிறகு அவர் கேட்பதும் இல்லை. क्लास में भी बाप की बात को ध्यान से नहीं सुनेंगे. பிறகு அவர்கள் கிளாஸிலும் தந்தையினுடைய விஷயத்தை கவனமாக கேட்க மாட்டார்கள். इधर उधर खाना खुशी करेंगे, இங்கு அங்கு காதில் குசு குசு பேசுவார்கள். एक दूसरे से बातें करेंगे, ஒருத்தர் இன்னொருத்தரிடம் பேசுவார்கள். इधर उधर छुप छुप के इधर उधर देखते रहेंगे, மறைந்திருந்து இங்கு அங்கு பார்த்து கொண்டே இருப்பார்கள். उधर देखेंगे उधर देखेंगे. இங்கு பார்ப்பார்கள், அங்கு பார்ப்பார்கள். देखने से पता चलेगा कि हाँ ये तो पूरे बंदर समझ रहे हैं. பார்க்கும் பொழுது தென்படும், அதாவது இவங்க முழுமையாக குரங்கு சம்பிரதாயத்தில் சேர்ந்தவர்கள் என்று. अरे बुद्धि में नहीं रहता है, कौन आया हुआ है? அரே புத்தியிலே இது அமர்வதில்லை, யார் வந்திருக்கிறார்? ऊंचे ऊंचे बाप हमारे सामने आया हुआ है, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு முன்னால் तो வந்திருக்கிறார். हमारी दृष्टि की नजर कहाँ पर टिकी रहनी चाहिए? பிறகு நம்மளுடைய பார்வை எங்கிருக்கணும்? एक बाप के ऊपर टिकना चाहिए. ஒரு தந்தையின் மேல் தான் நிலைத்திருக்கணும். तो बाप कहते हैं मैं अपने बच्चों से वार्तालाप करता हूँ. எனவே தந்தை சொல்கிறார், நான் என்னுடைய குழந்தைகளோடு உரையாடுகிறேன். என்ன குழந்தைகள்? देह अभिमानी बाप है யாரு தேகாபிமானி தந்தையாக இருக்கிறாரோ, जो मनुष्यों के बाप है, மனிதர்களின் தந்தையாக இருக்கிறாரோ, उनसे बात नहीं करता. அவர்களோடு பேசுவதில்லை. अपने को आत्मा समझना है तो बाप भी बात करेंगे. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளணும். பிறகு தந்தையும் பேசுவார். अपन को आत्म की स्थिति में नहीं बैठाएंगे, नहीं प्रैक्टिस करेंगे தன்னை ஆத்மீக நிலையில் அமர வைப்பதில்லை, பிராக்டிஸ் செய்வதில்லை. तो बाप तुमसे बात भी பிறகு தந்தை உங்களிடம் பேச மாட்டார். हम आत्मा एक शरीर छोड़ दूसरा लेती आई है. நம்ம ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்னு எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறோம். ये बुद्धि में सदैव धारण रहे. क्या இது எப்பொழுதும் புத்தியில் இந்த தாரணை இருக்கணும். என்ன? पता नहीं 84 जन्म में हमने कितने कैसे कैसे कहाँ कहाँ क्या क्या जन्म लिए. நமக்கு தெரியவில்லை. 84 பிறவிகளில் நாம் எங்கே எங்கே எப்படிப்பட்ட ஜென்மங்களை எடுத்திருக்கிறோம். कब अहंकार नहीं आना चाहिए. எப்பொழுதும் அகங்காரம் வரக்கூடாது. क्या என்ன? कि मैं इतना बड़ा वकील हूँ, நான் இவ்வளவு பெரிய मैं வக்கீல், इतने बड़ी पोस्ट पर स्थायी होने वाला अधिकारी हूँ, நான் இவ்வளவு பெரிய போஸ்டில் அமரக்கூடிய அதிகாரி ஆவேன், मैं इतना बड़ा धनवान हूँ. நான் இவ்வளவு பணக்கார ஆவேன். अरे அரே, इस जन्म में धनवान हूँ, இந்த ஜென்மத்தில் பணக்காராக இருக்கிறீர்கள். पिछले जन्म में क्या था कुछ पता है? கடந்த ஜென்மத்தில் எப்படி இருந்தீர்கள் என்று ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா? नहीं. இல்லை. तो मैं आत्मा हूँ. எனவே நான் ये ஆத்மா. सदैव बुद्धि में बैठा रहे. இது எப்பொழுதும் புத்தியில் இருக்கணும். आत्मा मेल भी बनती है और आत्मा फीमेल भी बनती है. ஆத்மா மேல் ஆகுகிறது, பிறகு ஆத்மா ஃபீமேல் ஆகவும் ஆகுகிறது. आत्मा जब मेल बनती है ஆத்மா எப்பொழுது ஆண் ஆகுகிறதோ तो उसमें दुर्योधन दुशासन के संस्कार जरूर आ जाते हैं. பிறகு அதில் துரியோதன் துஷாசனனுடைய சம்ஸ்காரங்கள் கண்டிப்பாக வருகிறது. क्या என்ன? दुर्योधन पने के और दुशासन पने के संस्कार आ जाते हैं. துரியோதன் தன்மை, பிறகு துஷாசன் தன்மையினுடைய சம்ஸ்காரங்கள் வருகிறது. और जब फीमेल बनती है பிறகு எப்பொழுது ஃபீமேல் ஆகுகிறதோ तो द्रौपदी सीता और पार्वती के संस्कार आ जाते हैं. பிறகு திரௌபதி, சீதை, பார்வதியினுடைய சம்ஸ்காரங்கள் வருகிறது. माने प्योरिटी के संस्कार आ जाते हैं.
அப்படியானால் தூய்மையினுடைய சம்ஸ்காரங்கள் வருகிறது. जैसे कन्या माताएं भारत की है, उनकी बुद्धि में ये रहता है कि मेरा तो एक कहीं ऐसा न हो जाए इसे एक को छोड़ना पड़े. எப்படி பாரதிய கன்னியாமாதாக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய புத்தியில் இது வரும், என்னவென்றால் என்னுடைய ஒரே ஒரு சிவபாபா வேற யாரும் இல்லை. और दुनिया के सामने नाक नीची करनी पड़े. மனதில் இருக்கும் ஒரு அவரை விடக்கூடிய நேரம் வரக்கூடாது, அவரை விடக்கூடிய நேரமும் வரக்கூடாது. பிறகு உலகத்திற்கு முன்னால் நம்மளுடைய மூக்கும் கீழே குனியக்கூடாது. तो आत्मा मेल है और फीमेल जन्म धारण करती है. எனவே ஆத்மா ஆண் பிறகு பெண்ணுடைய பிறப்பை தாரணை செய்கிறது. चोला जरूर मेल फीमेल का लेती है, लेकिन உடல் என்பது கண்டிப்பாக ஆண் பெண்ணுடையது எடுக்கிறது. वास्तव में आत्मा खुद मेल है. ஆனால் உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் ஆத்மா தான், அந்த ஆத்மா ஆண் ஆகும். क्या என்ன? आत्मा खुद में आत्मा मेल है, ஆத்மா சுயம் ஆண் ஆகும். फीमेल नहीं है. ஆத்மா என்பது பெண் இல்லை. आत्मा मेल है, फीमेल नहीं है. माने सुप्रीम सोल जो है वो मेल है या फीमेल है. ஆத்மா மேலாகும், ஃபீமேல் இல்லை. எனவே சுப்ரீம் சோல் ஆத்மா இருக்கிறார், அவர் ஆணா பெண்ணா? है? सुप्रीम सोल मेल है या फीमेल है. சுப்ரீம் சோல் ஆணா பெண்ணா? मेल. ஆண். और बाकी आत्मा, பிறகு மற்ற ஆத்மாக்கள், बाकी आत्माएं उसके मुकाबले அவருக்கு ஒப்பிடும்போது மற்ற ஆத்மாக்கள் सुप्रीम सोल के मुकाबले सब சுப்ரீம் சோலோடு ஒப்பிடும்போது மற்ற அனைத்து ஆத்மாக்களும் பெண் ஆகும். आत्मा ही बाप से वर्षा पाती. ஆத்மா தான் தந்தையிடம் ஆஸ்தியை எடுத்துக்கொள்கிறது. मेल फीमेल दोनों की आत्माएं यहाँ वर्षा पाती. மேல் ஃபீமேல் இருவரின் ஆத்மாக்கள் இங்குதான் ஆஸ்தியை எடுத்துக்கொள்கிறது. तो मेल को वर्षा मिलता है, உலகத்தில் ஆணுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கிறது, फीमेल को वर्षा नहीं मिलता. பெண்ணுக்கு ஆஸ்தி கிடைப்பதில்லை. तो अभी बाप आए हुए हैं इस जन्म में. இப்பொழுது இந்த பிறவியில் தந்தை வந்திருக்கிறார். तो क्या जब से बाप आए हैं तब எப்பொழுதிலிருந்து தந்தை வந்திருக்கிறாரோ से कन्या माताओं को भी थोड़ा वर्षा मिल जाता है. அப்பொழுதிலிருந்து கன்னிகைகள் அம்மாக்களுக்கும் சில ஆஸ்திகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கிறது. उनका भी हिस्सा लगता है प्रॉपर्टी में. அவர்களுக்கும் ப்ராப்பர்ட்டியில் பங்கு என்பது கிடைக்கிறது. लेकिन उससे पहले ஆனால் அதற்கு முன்னால் बच्ची जब पैदा होती थी பெண் குழந்தை எப்பொழுது பிறந்தார்களோ तो बच्ची का हिस्सा प्रॉपर्टी में नहीं होता. அப்பொழுது பெண் குழந்தைகளுடைய பங்கு ப்ராப்பர்ட்டியில் இருக்காது. बच्ची बड़ी हो जाती, किसी की जाके पत्नी बनती, பெண் குழந்தை பெரிதாகும், பிறகு யாருடைய तो पत्नी மனைவியாக ஆகும். அப்பொழுது का हिस्सा प्रॉपर्टी में नहीं होता. மனைவியினுடைய பங்கு ப்ராப்பர்ட்டியில் இருக்காது. जो बाल बच्चे हैं उनके हिस्से लगते. யாரு குழந்தை குட்டிகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய பங்கு இருந்தது. माँ बनने के बावजूद भी அப்படியானால் அம்மாவாகிய பின்னாலும் माँ को बच्चों के आधीन रहना पड़ता. குழந்தைகளின் கண்ட்ரோலில் இருக்க வேண்டியதாக இருந்தது. और अभी பிறகு இப்பொழுது अभी बाप आए हैं तो बाप का ये प्रभाव बाहर की दुनिया में भी फैल गया. क्या இப்பொழுது தந்தையினுடைய இந்த பிரபாவம் வெளி உலகத்திலும் பரவிவிட்டது. என்ன? कि बच्चियों को भी वर्षा मिलना है बराबर. பெண் குழந்தைகளுக்கும் ஆஸ்தி என்பது கிடைக்கணும். माता है घर में तो माता को भी बराबर हक प्रॉपर्टी में मिलना है. அம்மாவாக இருந்தாலும் அம்மாவிற்கும் ப்ராப்பர்ட்டியில் ஈக்குவலான ஷேர் கிடைக்கணும். तो यहाँ मैंने यहाँ संगम युग में जब बाप आते हैं எனவே இங்கு சங்கம் யுகத்தில் எப்பொழுது தந்தை வருகிறாரோ तो ये परंपरा बन जाते हैं, बनाते हैं அப்பொழுது இந்த பரம்பரை என்பது உருவாக்கப்படுகிறது. कि यहाँ मेल और फीमेल दोनों को वर्षा मिले. இங்கு ஆண் பிறகு பெண் இருவருக்கும் ஆஸ்தி என்பது கிடைக்கிறது. आपका वर्षा क्या है?
தந்தையின் ஆஸ்தி என்ன? बाप का वर्षा कौन सी माला है? தந்தையினுடைய ஆஸ்தி என்ன மாலை? हैं? रुद्रमाला है या विजय माला? ருத்ரமாலையா விஜய் மாலையா? रुद्रमाला बाप का वर्षा है। ருத்ரமாலை தான் தந்தையினுடைய ஆஸ்தி. ये राजाओं की माला है। ராஜாக்களின் மாலையாகும். क्या? என்ன? जो भी मणके हैं वो सब அதில் இருக்கக்கூடிய எந்த மணிகள்லாம் இருக்கிறார்களோ राजा बनते हैं। அவர்கள் அனைவரும் ராஜாவாகிறார்கள். रानी बनने वाले कोई नहीं नहीं अच्छा அதில் ராணி ஆகக்கூடியவர்கள் இல்லை. நல்லது, அதில் யாருமே இல்லையா? नहीं अच्छा क्या? என்ன? अच्छा ये बताओ, नारी நல்லது, இதை சொல்லுங்கள். नारी है, नारी है या नर है? பெண் பெண்ணாக இருக்கிறார்களா இல்லையானால் ஆணா? माता पहले बताओ। அம்மாக்கள் முதலில் சொல்லுங்கள். आप नर है? நீங்கள் ஆணா? अभी नारी है या नर है? இப்பொழுது ஆணா இல்லையானால் பெண்ணா? नर है कैसे? பெண்ணா இல்லையானால் ஆணா? ஆண் என்றால் எப்படி? आपकी स्थिति सब नर है। ஆன்மீக ஸ்டேஜில் அனைவரும் ஆணாவார்கள். रुद्रमाला के मन के सब पुरुष है। ருத்ரமணி மாலைகள் அனைவரும் ஆணாவார்கள். कैसे? எப்படி? आत्मिक स्थिति में ये कैसे कहा जाए कि हम ये आत्मिक स्थिति में है और ब्रह्म कुमारियां जो है वो आत्मिक। யாரோ சொல்றாங்க ஆன்மீக நிலையின் அடிப்படையில். அதுக்கு பாபா சொல்றாரு, இது எப்படி நிரூபிக்க முடியும்? நாங்கள் மட்டும்தான் ஆத்மீக நிலையில் இருக்கிறோம், பிரம்மகுமாரிகள் ஆத்மீக நிலையிலே இல்லை என்று. भाई भाई है। அவங்க சொல்றாங்க ஆத்மா ஆத்மா சகோதர சகோதரர்கள். अच्छा நல்லது, तो फिर आप राजा बनेंगे பிறகு நீங்க ராஜாவாகுவீங்களா? हैं? आत्मा आत्मा भाई भाई तो नारी से राजा बनेंगे। எனவே ஆத்மா ஆத்மா சகோதர சகோதரர் என்றால் लेकिन गाय ராஜாவாகுவோமா? नारी से लक्ष्मी बनने का है, नारायण बनने का? எனவே எதற்கு மகிமை இருக்கிறது? ஆணிலிருந்து நாராயணன் ஆகுவதா இல்லையானால் லக்ஷ்மி ஆகுவதா? नारी से लक्ष्मी बनने का है, नारायण बनने का? பெண்ணிலிருந்து லக்ஷ்மி ஆகணுமா இல்லையானால் நாராயணன் ஆகணுமா? नारी से लक्ष्मी बनने का है பெண்ணின் மூலமாக லக்ஷ்மி ஆகுவதுதானே. तो लक्ष्य धारण किया है या नहीं? எனவே லட்சியத்தை தாரணை செய்திருக்கிறீர்களா இல்லையா? लक्ष्य क्या धारण किया? என்ன லட்சியத்தை தாரணை செய்திருக்கிறீர்கள்? नारी से लक्ष्मी बनने का। நாரிலிருந்து லக்ஷ்மி ஆகணும் என்று. अभी राजा बनना है कि रानी बनना है? राजा எனவே இப்பொழுது ராஜாவாகணுமா இல்லையானால் ராணி ஆகணுமா? बाप आ गए तो रानी बनना है। தந்தை வந்து விட்டார் என்றால் ராஜாவாகணுமா? तो फिर क्या बनना पड़ेगा? பிறகு என்னவாக வேண்டியதாக இருக்கும்? नर बनना पड़ेगा। எனவே ஆணாக வேண்டியதாக இருக்குமா? चोला धारण करना पड़ेगा। ஆண் உடலை தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கும். चोला धारण करेंगे। अगर नारी चोला अभी है और नर चोला धारण करेंगे எனவே பெண் உடலாக இருக்கிறது, அதனால் ஆண் உடலை தாரணை செய்ய வேண்டியதாக இருந்தால் तभी तो नारायण बनेंगे। அப்பொழுதுதானே நாராயணனாக ஆக முடியும். अच्छा तो फिर रुद्रमाला में चाहे स्त्रियां है நல்லது, பிறகு ருத்ரமணி மாலையில் பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், चाहे पुरुष है, चाहे मेल है चाहे फीमेल है, वो सब ஆணாக இருக்கலாம் இல்லையானால் பெண்ணாக இருக்கலாம். அவர்கள் அனைவரும் अब क्या है? யாரு? बाप के राजा बच्चे। राजा बच्चे தந்தையினுடைய ராஜா குழந்தைகள் ஆவார்கள். सब आत्मिक स्थिति वाले हैं। அனைவரும் ஆன்மீக நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். इसलिए जो आत्मिक स्थिति धारण करते हैं அதனால்தான் யார் ஆன்மீக நிலையை தாரணை செய்கிறார்களோ वो सब मेल बनते हैं। அவர்கள் அனைவரும் மேல் ஆண் ஆகுகிறார்கள். माने स्त्री चोला भले है அப்படியானால் பெண் உடலாக பலே இருக்கலாம்,
लेकिन अगर बाप की जो पढ़ाई हुई पढ़ाई है, ஆனால் தந்தையின் மூலமாக படிப்பிக்கப்பட்ட படிப்பு என்பது இருக்கிறதோ, उस पढ़ाई को पूरा धारण किया तो नारी चोला होते हुए भी क्या बनेंगे? அந்த படிப்பை முழுமையாக தாரணை செய்தால் பிறகு பெண்ணினுடைய உடலாக இருந்தாலும் என்னவாகுவோம்? नर बनेंगे। ஆண் ஆகுவோம். तो ये हार्मोन्स सारे चेंज हो जाएंगे। எனவே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். क्या? என்ன? हार्मोन्स सारे चेंज हो जाएंगे இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். और नर बन जाएंगे। जब பிறகு ஆண் ஆகி விடுவோம். नर बनेंगे तो राजा बच्चे बनेंगे। எனவே எப்பொழுது ஆண் ஆகுவோமோ அப்பொழுது ராஜா குழந்தையாக ஆகுவோம். रानी को आधीन होना पड़ता है या राजा को आधीन होना पड़ता है? ராணிக்கு கண்ட்ரோல் ஆக வேண்டியதாக இருக்குமாம், இல்லையானால் ராஜாவுக்கு கண்ட்ரோல் ஆக வேண்டியதாக இருக்குமா? रानी को आधीन। और ராணிக்கு தான் கண்ட்ரோலில் இருக்க வேண்டியதாக இருக்கும். हम तो आधीन होने वाले नहीं, बच्चे नहीं। பிறகு நாம் என்பது கண்ட்ரோலில் வரக்கூடிய தந்தையின் குழந்தைகள் இல்லை. बाप से ये पढ़ाई नहीं पढ़ी, நாம் தந்தையிடமிருந்து இந்த படிப்பையே படிக்கவில்லை. क्या भी पढ़ाई पढ़ी, என்ன படிப்பை படிக்கவில்லை? आधीन रहना है न कोई को आधीन। யாரையும் நாம் கண்ட்ரோலில் வைத்துக்க கூடாது, அதே போல் யாருக்கும் கண்ட்ரோலில் வரக்கூடாது. दूसरों को आधीन करेंगे तो खुद भी आधीन रहना पड़े। மற்றவர்களை கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் பிறகு தானும் கண்ட்ரோலில் இருக்க வேண்டியதாக இருக்கும். हमारे स्वतंत्र रहो और स्वतंत्र रहो। என்னவென்றால் சுதந்திரமாக இருங்கள், பிறகு சுதந்திரமாக இருக்க விடுங்கள். इसलिए बोला அதனால் தான் சொல்லியிருக்கிறார், आत्मा है मेल। ஆத்மா ஆணாகும். आत्मा मेल है वास्तव में। உண்மையில் ஆத்மா ஆணாகும். तो जो असली है वास्तव में आत्मा, எனவே இது உண்மையாக ஆத்மாவாக இருக்கிறதோ उसको वही स्वभाव संस्कार धारण करना चाहिए। அதுக்கு அதனுடைய சுபாவ சம்ஸ்காரங்களை தான் தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கணும். मान लो विजय माला होगी ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவேளை விஜயமாலா இருக்கும், तो उसमें स्त्री पुरुष नहीं होंगे, எனவே அதில் ஆண் பெண் இருக்க மாட்டார்களா? हैं? उसमें भी स्त्रियां होंगी पुरुष भी होंगे, அதிலையும் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். लेकिन वो सब क्या बनेंगे? ஆனால் அவர்கள் அனைவரும் என்னவாகுவார்கள்? वो रानी। माने उनमें आधीनता का कुछ न कुछ संस्कार रहेगा। அவர்கள் ராணி ஆவார்கள். என்னவென்றால் அவர்களில் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஏதாவது கொஞ்சம் சம்ஸ்காரங்கள் இருக்கும். भले महारानी भी बने பலே மகாராணியாகவும் ஆகலாம். तो भी किसके अधीन नहीं? ஆனாலும் யாருடைய கண்ட்ரோலில் இருப்பார்கள்? महाराजा के अधीन थे। மகாராஜாவினுடைய கண்ட்ரோலில் இருப்பார்கள். तो जो आधीनता का संस्कार है वो विजय माला में कहाँ से आया? எனவே இந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் விஜயமாலாவில் எங்கிருந்து வந்தது? संगम में कैसे? தங்கம் யுகத்தில் எப்படி? हैं? इन्होंने उन्होंने किसको अधीन बनाया? யாரோ சொல்றாங்க அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கினாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, அவங்க யார கண்ட்ரோல்ல எடுத்துக்கினாங்க? हैं? वो अधीन बना रहे प्रजा। பிரஜைகளை உருவாக்குறாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, நீங்க உங்களுடைய பிரஜைகளை உருவாக்கவில்லையா என்ன? नहीं, இல்லை, இந்த விஷயம் இல்லை. माने वो अभी भी उसी को फॉलो कर रहे हैं ब्रह्मा को। ஏனென்றால் அவர்களும் இன்னும் வரையும் அதே பிரம்மாவை தான் ஃபாலோ செய்கிறார்கள். इसको फॉलो कर रहे हैं, யாரை ஃபாலோ செய்கிறார்கள்? ब्रह्मा को फॉलो कर रहे हैं। பிரம்மாவை தான் ஃபாலோ செய்கிறார்கள். जिस ब्रह्मा को उसके बच्चों ने हार्ट फेल कर दिया। எந்த பிரம்மாவை அவர்களுடைய குழந்தைகள் ஹார்ட் ஃபெயில் அடைய வைத்தார்கள். इतना आदमी बनाए, इतना मजबूर कर दिया। இவ்வளவு அடிமையாகி விட்டார்கள், இவ்வளவு கட்டாயமாகிவிட்டது. उसी ब्रह्मा को फॉलो करते हैं। அதே பிரம்மாவை தான் அவர்கள் ஃபாலோ செய்கிறார்கள். तो जिसको फॉलो करेंगे वैसे ही बनेंगे। எனவே யாரை ஃபாலோ செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களாக தான் ஆவார்கள். अगर स्वतंत्र रहा हो और स्वतंत्र रहने दो, ஒருவேளை சுதந்திரமாக இருக்கணும், பிறகு சுதந்திரமாக இருக்க விடணும். ऐसा गुण धारण करने वाले को फॉलो करेंगे இப்படிப்பட்ட குணத்தை தாரணை செய்யக்கூடியவர்களை ஃபாலோ செய்தால் तो ऐसे ही बनेंगे। பிறகு அப்படிதான் ஆகும்.
एक है सूर्य ஒருத்தர் சூரியன் और ஆவார், एक है चंद्रमा। ஒருத்தர் சந்திரன் ஆகும். चंद्रमा रोशनी के लिए किसके अधीन है? சந்திரன் வெளிச்சத்திற்காக யாருடைய அடிமையாக இருக்கிறது? तो सूर्य के अधीन। சூரியனுடைய அடிமையாக இருக்கிறது. रोशनी चंद्रमा को सूर्य से मिलती है। சந்திரனுக்கு ஒளி சூரியனிடம் இருந்து கிடைக்கிறது. और पृथ्वी को भी रोशनी सूर्य से। जितने भी பிறகு இந்த பூமிக்கும் ஒளி யாரிடமிருந்து கிடைக்கிறது? சூரியனிடமிருந்து கிடைக்கிறது. चांद सितारे हैं, எவ்வளவு நிலாக்கள் நட்சத்திரங்கள் இருக்கிறதோ, जितने भी ग्रह उपग्रह है, எவ்வளவு கிரகங்கள் உபகிரகங்கள் उनको இருக்கிறதோ रोशनी किससे मिलती है? सूर्य से। அவர்களுக்கு வெளிச்சம் எங்கிருந்து கிடைக்கிறது? सूर्य से मिलती है। சூரியனிடமிருந்து வெளிச்சம் என்பது கிடைக்கிறது. अच्छा, நல்லது. तो सारे अधीन हो जाने चाहिए। எனவே அனைவரும் அடிமையாக இருக்க வேண்டும். ये 9 लाख முழு 9 லட்சமும் 9 लाख सितारे फिर सारे अधीन होने चाहिए कि नहीं? பிறகு அனைத்து 9 லட்சம் நட்சத்திரங்களும் அடிமையாக இருக்க வேண்டுமா இல்லையா? फिर பிறகு है? तो समय जो 9 लाख सितारे हैं कि नहीं? 9 லட்சம் நட்சத்திரங்கள் இருக்குதா இல்லையா? गाए हुए हैं ना? பாடப்பட்டிருக்கிறது இல்லையா? तो 9 लाख सितारे जो है वो सारे रोशनी किससे लेते हैं? எனவே அந்த 9 லட்சம் நட்சத்திரங்கள் அனைவரும் யாரிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக் கொள்கிறார்கள்? सूर्य से रोशनी लेते हैं। சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக் तो கொள்கிறார்கள். सारे अधीन हो गए ना चंद्रमा की तरह। எனவே அனைவரும் சந்திரனை போல் அது அடிமையாக இருக்கிறார்கள் இல்லையா? नहीं कैसे? இல்லையா? எப்படி? कैसे अच्छा नंबरवार भी सही। வரிசைகரமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பாபா சொல்றார், நல்லது, வரிசைகரமாக இருந்தாலும் लेकिन होते तो आदमी है ना? ஆனால் அவர்கள் அடிமையாக தானே இருக்கிறார்கள். பிறகு नहीं, आदमी तो है। இல்லை, அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் सितारे सभी रोशनी लेते हैं सूर्य से। நட்சத்திரங்கள் அனைவரும் சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்துக் लेकिन கொள்கிறார்கள். एक वो सितारे हैं ஆனால் ஒருத்தர் அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள், जो अपने रोशनी को सूर्य की रोशनी में मर्ज कर देते हैं। யார் தன்னுடைய ஒளியை சூரியனின் வெளிச்சத்தோடு கலந்து விடுகிறார்கள். क्या? என்ன? और एक वो है பிறகு ஒருத்தர் இப்படிப்பட்டவர்கள் ஆவார்கள், யாரு जो अपनी रोशनी को सूर्य की रोशनी में मर्ज नहीं करते। தன்னுடைய வெளிச்சத்தை சூரியனோட வெளிச்சத்தோடு கலக்க மாட்டார்கள். अपना प्रभाव फैलाते हैं। தன்னுடைய பிரபாவத்தை அவர்கள் பரப்புகிறார்கள். நாங்களும் ஒருத்தவங்க இருக்கிறோம். हम भी कुछ है। तो ऐसे ही बेसिक இப்படிதான் பேசிக் நாலேஜ். बेसिक में जितने भी है பேசிக்கல் எவ்வளவு பேரெல்லாம் இருக்கிறார்களோ अहंकार थोड़ा रहता है। அவர்கள் அனைவரிலும் கொஞ்சம் சில அகங்காரம் இருக்கிறது. आत्मा नहीं बन पाते। முழுமையாக ஆத்மாவாக ஆக முடியாது. क्या? என்ன? आत्मस्थिर बन पाती, सब कुछ तेरा कुछ नहीं कुछ है। नहीं मेरा। அனைத்தும் உங்களது, எதுவும் எனதில்லை. ये स्टेज उनकी नहीं धारण हो पाती। இந்த ஸ்டேஜ் அவர்களுக்கு தாரணமாகுவதில்லை. मैंने अपनी रोशनी को அப்படியானால் தன்னுடைய उस வெளிச்சத்தை ज्ञान सूर्य की रोशनी में அந்த ஞான சூரியனின் வெளிச்சத்தில் पूरा मर्ज नहीं कर पाते। முழுமையாக கலக்க முடியாது. इसलिए वो आदमी அதனால்தான் அவர்கள் அடிமையாக और இருக்கிறார்கள். जो पूरा ही मर्ज कर देते हैं பிறகு யார் முழுமையாக கலக்கிறார்களோ वो அவர்கள் पक्के स्वाधीन बनते हैं। பக்காவாக சூரிய வம்சி சுதந்திரமாகுகிறார்கள். तो आत्मा पाप से वर्षा पाती है। எனவே ஆத்மா தந்தையிடமிருந்து ஆசையை எடுத்துக்கொள்கிறது. पाप ज्ञान का सागर है। தந்தை ஞான கடல் ஆவார். क्या? என்ன? अज्ञान का सागर कौन? அஞ்ஞானத்தின் கடல் யார்? पाप तो ज्ञान का सागर। தந்தை ஞானத்தின் கடல் ஆவார். अज्ञान के सागर कौन? பிறகு அஞ்ஞானத்தின் கடல் யார்? अरे அரே, रावण है अज्ञान का सागर। ராவணன் அஞ்ஞானத்தின் கடல் ஆவார். जो अनेक सिरों वाला है वो है अज्ञान का सागर। யாரு நிறைய தலை கொண்டவர் இருக்கிறாங்களோ அவங்க அஞ்ஞானத்தின் கடல் ஆவாங்க. और जो एक सिर वाला है யார் ஒரு தலை கொண்டவராக இருக்கிறாரோ वो है ज्ञान का सागर। அவர் ஞானத்தின் கடல் ஆவார். रामलीला खेलते हैं तो राम को कितना सर दिखाते हैं? ராம்லீலா விளையாடுகிறார்கள். அப்பொழுது ராமருக்கு எத்தனை தலை காமிக்கிறார்கள்? एक सर दिखाते हैं। ஒரு தலை इसका क्या காமிக்கிறார்கள். मतलब हुआ? அதனுடைய அர்த்தம் என்ன?
एक बुद्धि से एक ही तरह की बात निकलती है, ஒரு புத்தியின் மூலமாக ஒரு விதமான விஷயம்தான் வருகிறது, दूसरी तरह की बात नहीं निकलती। இரண்டாவது விதமான விஷயம் வராது। और जो 10 सिर वाला है பிறகு யாரு 10 தலை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ कितनी बातें करेगा? அவர்கள் எத்தனை விஷயத்தை பேசுகிறார்கள்? 10 तरह की बातें। 10 விதமான விஷயத்தை பேசுகிறார்கள்। इसलिए जो 10 तरह की बातें करने वाला है அதனால்தான் யார் 10 விதமான பேச்சை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ उससे अज्ञान निकलता है। அவர் மூலமாக அஞ்ஞானம் வருகிறது। एक कुछ कहेगा, दूसरा कुछ कहेगा, ஒருத்தர் ஒன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க, மூன்றாவது இன்னொன்னு சொல்லுவாங்க। तीसरा कुछ कहेगा, वो सब झूठ बातें हो जाती அவர் அது அனைத்தும் பொய்யான விஷயங்கள் ஆகுகிறது। हैं। अनेक बातें हैं तो झूठ நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்றால் பொய், है तो सच। ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் உண்மை। माने सत्य है एक என்னவென்றால் சத்தியம் ஒன்னாகும், और असत्य है अनेक। பொய் நிறைய ஆகும்। बाप ज्ञान का सागर। தந்தை ஞானத்தின் கடல் ஆவார்। देखो பாருங்கள், तुमको समझाते समझाते 30 वर्ष हो गए हो, உங்களுக்கு புரிய வைத்து 30 வருடம் ஆகி இருக்கும்। है? என்ன कब की बात है? இது எப்பதனுடைய விஷயம்? 67 की मुरली है, 67 முரளி ஆகும், रात्रि क्लास। இரவு வகுப்பு। तो तुमको समझाते समझाते कितने वर्ष हुए होंगे? எனவே உங்களுக்கு புரிய வைத்து எத்தனை வருடம் ஆகியிருக்கும்? 30 वर्ष हुए होंगे। 30 வருஷம் ஆகியிருக்கும்। ये निराकार भगवान वाक्य है, இது ஒளி உருவம் இல்லாத கடவுளுடைய வாக்கியம் ஆகும்। सब आत्माओं की। அனைவரும் ஆத்மாக்கள் ஆகும்। क्या? என்ன? सब आत्माओं के प्रति அனைத்து ஆத்மாக்களுக்காக जो उपवास करता है वो कौन है? யாரு சொல்கிறாரோ அது யாரு? निराकार भगवान। ஒளி உருவம் இல்லாத கடவுள்। ये ब्रह्मा भी स्टूडेंट है। இந்த பிரம்மாவும் ஸ்டூடெண்ட் ஆவார்। मन? என்ன அப்படின்னா ये भी पढ़ाई पढ़ने वाला है, இவரும் படிப்பை படிக்கக்கூடியவர் ஆவார்। पढ़ाई पढ़ाने वाला ये भगवान नहीं है। இவர் படிப்பை படிப்பிக்கக்கூடிய கடவுள் இல்லை। भगवान तो एक ही होता है கடவுள் ஒருத்தர் தான் और उसको ஆகிறார்। कोई पढ़ाई पढ़ा नहीं सकता। பிறகு அவருக்கு யாராலையும் படிப்பை படிப்பிக்க முடியாது। और ब्रह्मा को किसने पढ़ाई पढ़ाई? பிறகு பிரம்மாவுக்கு யார் படிப்பை படிப்பித்தாங்க? कब? சிவபாபான்னு சொல்றாங்க। அப்ப பாபா கேக்குறாரு, எப்பொழுது? यज्ञ के आदि में யக்னத்தின் ஆரம்பத்தில் मुरली में तो आता है ना, ऐसे ऐसे बच्चे முரளியில் வருகிறது இல்லையா? இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருந்தார்கள்। யாரு? थे जो मम्मा बाबा को भी डायरेक्शन देते थे, பிரம்மா பாபா மம்மா பாபாவுக்கும் டைரக்ஷன் கொடுத்தார்கள், drill कराते थे, எக்ஸசைஸ் செய்வித்தார்கள், बन करके बैठते थे। டீச்சர் ஆகி அமர்ந்தார்கள்। मम्मा बाबा सोचते थे ये तो बहुत ऊंचा नंबर माला में आवेगी। மம்மா பாபா புரிந்து கொண்டிருந்தார்கள், இவர்கள் மிகவும் உயர்ந்த மணிமாலையில் வரக்கூடியவர்கள்। तो थे ना ऐसे बच्चे। எனவே இப்படிப்பட்ட குழந்தைகள் இருந்தார்கள் இல்லையா? तो यज्ञ के आदि में भी जिन बच्चों ने मम्मा बाबा को भी पढ़ाई होगी, எனவே யக்னத்தின் ஆரம்பத்தில் இந்த மாதிரி குழந்தைகள் யார் மம்மா பாபாவுக்கும் படிப்பை படிப்பித்திருப்பார்களோ वो अभी दूसरा जन्म लेके मम्मा बाबा से पढ़ाई पढ़ेंगे। அவர்கள் இப்பொழுது இரண்டாவது ஜென்மத்தை எடுத்து மம்மா பாபாவிடம் இருந்து படிப்பை படிப்பார்களா? या मम्मा बाबा से पढ़ाई पढ़ने वाले दीदी दादी दादा जो बैठे हुए हैं, இல்லையானால் மம்மா பாபா கிட்ட இருந்து படிக்கக்கூடிய யாரு தீதி தாதாக்களோ அமர்ந்திருக்கிறார்களோ उनसे पढ़ाई पढ़ेंगे? அவர்களிடமிருந்து படிப்பை படிப்பார்களா? இல்லை। उनसे पढ़ेंगे कि और उनको बैठ के पढ़ाएंगे? அவர்களிடமிருந்து படிப்போமா, இல்லையானால் அவர்களுக்கு அமர்ந்து கொண்டு படிப்பிப்போமா? पढ़ाएंगे। அவர்களுக்கு நாம் படிப்பிப்போம்। ऐसे ना, ये तुम्हारा भी गुरु है। சொல்கிறார்கள் இல்லையா, இவர் உங்களுடைய குரு ஆவார்। तो எனவே 30 वर्ष हुए होंगे तुमको समझाते समझाते। 30 வருடம் ஆகியிருக்கலாம் உங்களுக்கு புரிய வைத்து। ये समझानी निराकार शिव भगवान वाक्य है। இது புரிய வைப்பது உருவம் இல்லாத சிவனுடைய வார்த்தைகள் ஆகும்। सब आत्माओं के प्रति है। அனைத்து ஆத்மாக்களுக்காக ஆகும்। क्या? என்ன? जो भी आत्मिक स्थिति में स्थित होने वाले बच्चे हैं, யாரெல்லாம் ஆத்மீக நிலையில் நிலைந்திருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ उनके लिए है ये पढ़ाई। இந்த படிப்பு அவர்களுக்காக இருக்கிறது।
तो ये पढ़ाई कौन से बच्चे पढ़ पाएंगे? எனவே இந்த படிப்பை எந்த குழந்தைகளால் படிக்க முடியும்? और कितने बच्चे पढ़ पाएंगे? பிறகு எத்தனை குழந்தைகளால் படிக்க முடியும்? 4.5 लाख आत्मा पढ़ पाएंगे। அரே 4 லட்சம் ஆத்மாக்களால் தான் ஆக முடியும். क्या? என்ன? जो प्रजावर्ग की आत्माएं होंगी, யாரு பிரஜ வர்க்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ, पहली डायनेस्टी की, संगमयुगी डायनेस्टी की, முதல் டைனஸ்டியினுடையது, சங்கமிகு டைனஸ்டியினுடையது, वो सारी पढ़ाई पढ़ने वाली होगी। அவர்கள் எல்லா படிப்பையும் படிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். प्रजा पहले जन्म की जो प्रजा होगी, முதல் ஜென்மத்தின் பிரஜையாக யார் இருப்பார்களோ उसकी भी ये विशेषता होगी। அவர்களிலும் இந்த விசேஷம் இருக்கும். क्या என்ன? क्या विशेषता होगी? என்ன விசேஷம் இருக்கும்? कि ज्ञान में दुनिया की सब आत्माओं से तीखी हुई। அவர்கள் ஞானத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களை விட முன்னால் இருப்பார்கள், கூர்மையாக இருப்பார்கள். सारी दुनिया को वो पढ़ाई पढ़ाने वाले चमकते हुए सितारे संसार में नजर आएंगे। அவர்கள் முழு உலகத்துக்கும் படிப்பிக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் முழு உலகத்தின் கண்களில் और தென்படுவார்கள். सारी दुनिया में फैले हुए होंगे। பிறகு முழு உலகத்திலும் பரவி இருப்பார்கள். क्या? என்ன? सारी दुनिया में सब देशों में सब धर्मों में फैले हुए होंगे। முழு உலகத்திலும் முழு தர்மத்திலும் முழு தேசத்திலும் பரவி இருப்பார்கள். सबको पढ़ाई पढ़ावेंगे, लेकिन उनको कोई पढ़ाई दूसरे धर्म वाला नहीं पढ़ाई पढ़ा सकता। அவர்கள் அனைவருக்கும் படிப்பை படிப்பிப்பார்கள், ஆனால் அவருக்கு மத்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாராலையும் படிப்பை படிப்பிக்க முடியாது. तो ये ब्रह्मा भी स्टूडेंट है, எனவே இந்த பிரம்மாவும் ஸ்டூடெண்ட் ஆவார். ये भी टीचर, सुप्रीम टीचर नहीं है। இவரும் சுப்ரீம் டீச்சர் இல்லை. जैसे बेसिक नॉलेज वाले क्या समझते हैं பேசிக் நாலேஜில் இருக்கக்கூடியவர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? कि गीता का भगवान कौन है? இதனுடைய கடவுள் யார்? साकार में कौन है? சாக்காரத்தில் யார்? दादा लेकर आए, हैं? दादा लेकर आए। वो तो दादा लेकर आए ब्रह्मा को ही गीता का भगवान समझते हैं। அவர்கள் தாதா லேக்ராஜ் பிரம்மாவை தான் கீதையினுடைய கடவுளாக புரிந்து तो கொள்கிறார்கள். सुप्रीम सोल हो गया ना, எனவே சுப்ரீம் சோல் ஆகிவிட்டார் இல்லையா? सुप्रीम टीचर हो गया ना சுப்ரீம் டீச்சர் ஆகிவிட்டார் இல்லையா? யாரு? उनकी नजर में। அவர்களின் பார்வையில் ब्रह्मा बाबा பிரம்மா பாபா सुप्रीम टीचर हो गया। और சுப்ரீம் டீச்சர் ஆகிவிட்டார். बाबा मुरली में क्या कहते हैं? பிறகு பாபா முரளியில் என்ன சொல்கிறார்? ये ब्रह्मा भी स्टूडेंट है, இந்த பிரம்மாவும் ஸ்டூடெண்ட் ஆவார். पढ़ाई पढ़ रहा है। माने ये भी कोई साकार से पढ़ाई पढ़ने वाला है। என்னவென்றால் இவரும் ஏதோ ஒரு சாக்காரத்தின் மூலமாக படிப்பை படிக்கக்கூடியவர் ஆவார். ये भी कोई सुप्रीम टीचर का रूप नहीं है। ये कोई गीता இவரும் எந்த ஒரு சுப்ரீம் டீச்சர்னுடைய ரூபம் இல்லை, का भगवान नहीं है। கீதையினுடைய கடவுள் இல்லை. पढ़ाने वाला एक शिव बाबा है। படிப்பிக்க கூடியவர் ஒரே ஒரு சிவ பாபா தான் ஆவார். एक शिव बाबा और 2 शिव बाबा। ஒரு சிவ பாபா, 2 சிவ பாபா. बिंदी को बाबा कहा जाता है क्या? புள்ளியை பாபா என்று சொல்ல முடியுமா என்ன? निराकार साकार के मेल को बाबा। जब निराकार ज्योति बिंदु எப்பொழுது நிராகார் ஜோதி பிந்து साकार में प्रवेश करे சாக்காரத்தில் और நுழைகிறாரோ, संसार में प्रवेश होकर के प्रत्यक्ष हो जाए, பிறகு உலகத்தில் பிரத்யக்ஷமாகுகிறாரோ, तब वो शिव बाबा। அப்பொழுதுதான் அவர் சிவ பாபா. तो निराकार साकार के मेल को बाबा कहा जाता है। எனவே நிராகார் பிறகு சாக்காரத்தின் இணைந்த ரூபத்தை பாபா என்று சொல்லப்படுகிறது. दुनिया के जो भी संबंध सिर्फ बाबा की बात नहीं, உலகத்தில் எந்த சம்பந்தமாக இருக்கலாம், வெறும் பாபாவினுடைய விஷயம் இல்லை. बाबा ने ग्रैंड फादर, பாபா என்றால் கிராண்ட் ஃபாதர், ग्रैंड फादर की बात नहीं, வெறும் கிராண்ட் ஃபாதர்னுடைய விஷயம் இல்லை. ग्रैंड मदर चाहे ग्रैंड फादर, கிராண்ட் மதராக இருக்கலாம், கிராண்ட் ஃபாதராக இருக்கலாம், चाहे एल्डर ब्रदर, வயதான அம்மாவாக இருக்கலாம், चाहे छोटा भाई हो बड़ा भाई हो, சின்ன சகோதரனாக இருக்கலாம், பெரிய சகோதரனாக कोई भी இருக்கலாம். संबंध दुनिया के बनते हैं உலகத்தில் எந்த சம்பந்தம் எல்லாம் உருவாக்கப்படுகிறதோ वो निराकार और साकार के मेल से बनते हैं। அது நிராகார் பிறகு சாக்காரத்தின் இணைந்த ரூபத்தால் தான் உருவாக்கப்படுகிறது. एक संबंध ऐसा है ஒரே ஒரு சம்பந்தம் தான் இப்படி இருக்கிறது, जिसमें निराकार साकार मिलने की बात नहीं। वो कौन सा संबंध? இதுல நிராகார் பிறகு சாக்காரத்தின் இணைந்த ரூபத்தின் விஷயம் இல்லை. அது என்ன சம்பந்தம்? बाप और बच्चे।
தந்தை பிறகு குழந்தைகள். बाबा और बच्चे नहीं. பாபா பிறகு குழந்தைகள் இல்லை. बाबा माने ग्रैंडफादर. பாபா என்றால் கிராண்ட் ஃபாதர். बाप பாப் தந்தை பிறகு குழந்தைகள். सुप्रीम सोल शिव தந்தை சுப்ரீம் சோல் சிவன். और बिंदी बिंदी आत्माएं हम सब बच्चे பிறகு புள்ளி புள்ளி ஆத்மாக்கள் நாம் அனைவரும் குழந்தைகள். वो एक ही संबंध ऐसा है जो शिव के साथ बनता है. அப்படி ஒரே ஒரு சம்பந்தம் தான் இருக்கிறது, எது சிவனோடு இணைகிறது, शिव ज्योति बिंदु के साथ. சிவன் ஜோதி பிந்துவோடு. लेकिन जब वो शिव ज्योति बिंदु साकार में आता है ஆனால் அந்த சிவன் ஜோதி பிந்து எப்பொழுது சாக்காரத்தில் வருகிறாரோ तो अनेक प्रकार के संबंध बच्चों के साथ जोड़ता है. அப்பொழுது குழந்தைகளோடு நிறைய விதமான சம்பந்தத்தை இணைக்கிறார். ये ब्रह्मा भी स्टूडेंट है. இந்த பிரம்மா ஸ்டூடெண்ட் ஆவார். तो एक शिव बाबा है. படிப்பிக்கக்கூடியவர் ஒரு சிவபாபா ஆவார். फिर तुम सब सीख करके पढ़ाते हो. பிறகு நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு படிக்க வைக்கிறீர்கள், படிப்பிக்கிறீர்கள். इससे सीख करके யாரிடமிருந்து கற்கிறீர்கள்? शिव बाबा से सीख करके पढ़ाते சிவபாபாவிடமிருந்து கற்பித்து பிறகு நீங்க கற்பிக்கிறீர்கள். हो. क्या என்ன? और कोई से नहीं सीखते हो तुम. வேறு யாரிடமிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்வதில்லை. तुम शिव बाबा से सीख करके पढ़ाते हो. நீங்கள் சிவபாபாவிடமிருந்து தான் கற்றுக்கொண்டு तुम படிப்பிக்கிறீர்கள். ब्रह्मा से सीख करके नहीं पढ़ाते हो. நீங்கள் பிரம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டு படிப்பிக்கவில்லை. ब्रह्मा खुद अभी भी पढ़ाई पढ़ता है. பிரம்மா இப்பொழுதும் அவர் படிப்பை படித்துக் கொண்டு இருக்கிறார். क्या என்ன? अभी भी ब्रह्मा वाली कृष्ण की सोल पढ़ाई पढ़ रही है. இப்பொழுதும் பிரம்மா என்றால் கிருஷ்ணனுடைய சோல் படித்துக் கொண்டிருக்கிறார். पढ़ाने वाली नहीं है. படிப்பிக்க கூடியவர் இல்லை. उसको साकार में पढ़ाई पढ़ाने वाला कौन है. எனவே சாகாரத்தில் படிப்பிக்க கூடியவர் யார்? अब ब्रह्मा कुमारी इस बात को मानेगी. சிவபாபா என்று சொல்கிறார்கள். எனவே பாபா கேட்கிறார், பிரம்மகுமாரி இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்களா? वो तो नहीं मानेगी. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். वो कहे है वो तो सुप्रीम टीचर था. அவர்கள் சொல்கிறார்கள், அவர் சுப்ரீம் டீச்சர் ஆவார், गीता का भगवान था. கீதையினுடைய கடவுள் ஆவார். तो कहे है वो कहाँ से गीता का भगवान. ऐसे बोला ये भी स्टूडेंट है. நம்ம சொல்வோம், இவர் என்ன கீதையினுடைய கடவுள்? முரளியிலும் சொல்லியிருக்கிறார் இவர் ஒரு ஸ்டூடெண்ட் என்று. कृष्ण की आत्मा में पढ़ाई पढ़ती है. கிருஷ்ணனுடைய ஆத்மாவும் படிப்பை படிக்கிறாங்க என்று. तो मुरली की बात सच्ची है, तुम्हारी बात सच्ची. எனவே முரளியினுடைய விஷயம் உண்மையா இல்லை அனந்தனுடைய விஷயம் உண்மையா? पत्थर की लगी तो समझाना पड़ेगा. क्या எனவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். कि என்ன? ब्रह्मा की सोल भी चंद्रमा के रूप में शंकर में प्रवेश करके पढ़ाई पढ़ती है. பிரம்மாவினுடைய ஆத்மாவும் சங்கருக்குள் நுழைந்து விட்டு சந்திரனின் ரூபத்தில் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். उस बच्चे को सर माथे पर बिठाया हुआ है. பலே அந்த குழந்தையை தலைக்கு மேல் அமர வைக்கிறார். क्या என்ன? क्योंकि बाप की बच्चों में आस रहती है. ஏனால் தந்தை இது குழந்தைகள் மேல் அந்த ஒரு ஒரு ஆசை என்பது இருக்கும். आज नहीं तो कल என்னவென்றால் இன்னைக்கு இல்ல நாளைக்கு इसकी बुद्धि में बिखरेंगे बादल. இவருடைய புத்தியில் கண்டிப்பாக இது அமரும். क्या ये ऐसी नवैया है. இது இப்படிப்பட்ட படகாகும். इस नवैया में बैठा हुआ है ये ऐसा नवैया है. இந்த படகில் அமர்ந்து இருக்கக்கூடியவர் இவரு இப்படிப்பட்ட கிருஷ்ணர் கன்ஹையா ஆவார். आज नहीं तो कल ये नैया पार जाएगी. இன்று இல்லையானால் நாளைக்கு இந்த படகு கண்டிப்பாக கடந்து செல்லும். ये नैया डूबने वाली नहीं. இந்த படகு முழுகக்கூடியது कौन सी नैया. எந்த படகு? जो कृष्ण कन्हैया रूपी आत्मा की नैया है. எது கிருஷ்ண கன்ஹையா ரூபமான அந்த கிருஷ்ணனுடைய படகு இருக்கிறதோ साकार है शरीर की नैया कौन है. அந்த சாக்காரத்தில் அந்த படகு இருக்கிறது யாரு? जगदम्बा. ஜெகதம்பா. जगदम्बा जो है ஜெகதம்பா யார் இருக்கிறாங்களோ वो इस समय அவர் இந்த நேரத்தில் அவங்க नैया है. भव सागर में पड़ी हुई नैया. அவர் இந்த உலக கடலில் இருக்கக்கூடிய ஒரு படகு ஆவார். क्या என்ன? संसार सागर में पड़ी हुई नैया. உலக கடலில் இருக்கக்கூடிய ஒரு படகு. विषय सागर में गोते खाने वाली नैया. விஷம் நிறைந்த கடலில் முழுகக்கூடிய அந்த படகு. वो नैया डूबने वाली नहीं है. ஆனால் அந்த படகு முழுகக்கூடியதில்லை. नहीं है डूबने वाली. ஏன் முழுகாது? क्योंकि कृष्ण जैसा पहला पत्ता इस सृष्टि का उस नवैया में नहीं है. ஏனென்றால் கிருஷ்ணர் மாதிரி இந்த உலகத்தினுடைய முதல் இலை அந்த படகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். और शिव बाप उसका शिवैया. பிறகு சிவபாப் அந்த படகினுடைய படகோட்டி ஆவார். इसलिए नहीं डूबने वाली. அதனால்தான் அந்த படகு முழுகாது.
तो ये पढ़ाई कितनी सोर्स ऑफ इनकम है। எனவே இந்த படிப்பு வருமானத்தின் சாதனமாக सबको ब्रह्मचर्य में रहना पड़ता है। அனைவருக்கும் பிரம்மச்சரியத்தில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது। एक जन्म विकार में न गए तो क्या बड़ी बात है। ஒரு ஜென்மம் விகாரத்தில் செல்லவில்லை என்றால் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது। बाप कहते हैं हमारी दाढ़ी की लाज रखो। தந்தை சொல்கிறார் என்னுடைய மீசை என்னுடைய மானத்தை வையுங்கள்। ऐसे विकार में जाने की चलन छोड़ दो। இப்படி விகாரத்தில் போகக்கூடிய நடத்தையை விட்டு விடுங்கள்। ऐसी चलन न चलो। இப்படிப்பட்ட நடத்தையை நடக்காதீர்கள்। जो बाप का नाम बदनाम। இதன் மூலமாக தந்தையினுடைய பெயர் கெடுகிறது। कैसे नाम बाप का नाम बदनाम हो जाए। எப்படி தந்தையினுடைய பெயர் எப்படி கெடுகிறது। अरे हमारी घरवाली है, हम घरवाली के साथ विकार में जाते हैं, विकारी सुख लेते हैं, तो बाप का नाम इसमें क्यों बर्बाद हो जाए। அரே நாங்க எங்களுடைய வீட்டுல மனைவி இருக்காங்க, அந்த மனைவியோட நாங்க விகாரத்தினுடைய சுகத்தை அனுபவிக்கிறோம், எனவே இதில் தந்தையினுடைய பெயர் எப்படி கெடுகிறது। बदनाम हो जाए। क्यों बदनाम हो जाए। ஏன் கெடுகிறது। अरे அரே नहीं, हाँ, मतलब हम एक तरफ दुनिया को कहते हैं हम ब्रह्मा कुमार कुमारी। ஏனென்றால் ஒரு பக்கம் நாம் உலகத்திற்கு சொல்கிறோம் நாங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் ஆவோம், आपस में भाई भाई ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரர்கள் ஆவோம், भाई बहन और சகோதர சகோதரிகள் ஆவோம்। दूसरी तरफ हम कुकर्म कर रहे हैं। பிறகு இன்னொரு பக்கம் நாம் விகாரத்தை செய்கிறோம், तो उससे क्या होगा। எனவே அதன் மூலமாக என்ன நடக்கிறது। दुनिया में हमारा नाम बदनाम। लौकिक में भी कोई உலகத்தில் நம்ம பெயர் கெடுகிறது, லௌகீகத்திலும் बच्चा होता है ஒரு குழந்தை இருக்கிறது, और बहन के साथ गंदा काम करता है அவங்க தன்னுடைய சகோதரியோடு கெட்ட கர்மத்தை செய்கிறாங்க, और दुनिया को पता चल जाता है பிறகு உலகத்திற்கு அது தெரிய வருகிறது। तो माँ बाप का मुंह काला होता है। அப்பொழுது என்னவாகுகிறது, அம்மா அப்பாவினுடைய முகம் கருப்பாகுகிறது இல்லையா। तो ऐसी चलो न चलो राम बदनाम। எனவே இப்படிப்பட்ட நடத்தை நடக்காதீர்கள், எதன் மூலமாக பேரு கெடுகிறது। हमारी ग्लानि मत करना। எங்களுடைய அவதூறத்தை செய்யாதீர்கள்। सदगुरु का निंदक नहीं पावेगा। சத்குருவை நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு இடம் கிடைக்காது, पद बहुत कम हो जाएगा। பதவி மிகவும் குறைந்துவிடும்। ओम शांति। ஓம் சாந்தி।